ஆமென். ஹல்லேலூயா. நாம் அனைவருமே எழுந்து நின்று நாம் ஜெபிப்போமாக. வேதத்தை கையில் எடுத்துக்கொள்வோம். பரலோக பிதாவே, உம்முடைய வார்த்தைகள் உண்மை உள்ளவைகள். நீர் பேசுங்க, எங்களோடு கூட உடைங்க, எங்களை உருவாக்குங்க. ஆண்டவரே, எங்களுக்கு தேவையான வார்த்தைகளை கொடுங்கப்பா. உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம், ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். தயவு செய்து உட்காரலாம். அந்த டாபிக்கை நீங்க பார்த்துக்கிட்டீங்க, என்ன டாபிக் என்று சொல்லி. கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசட்டும். ஹல்லேலூயா. நம்மோடு கூட பேசுகிற தேவன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு முறையுமே நாம் சிந்திக்கிறோம் என்றால், நாம் ஜெபித்துக் கொண்டு வருகிறோம் என்றால், நமக்கு ஏற்ற வார்த்தைகளை தான் ஒரு வார்த்தையை வைத்து கர்த்தர் பலரோடு கூட பேசுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். எடுத்துக்கொள்வோம் 1 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 17வது வசனம் 18வது வசனம். நான் ஒரு நிமிஷம் உங்களுக்கு டைம் தரேன். அதுல என்ன புரியுதுன்னு மட்டும் எனக்கு சொல்லுங்க தயவு செய்து. ஒரு நிமிஷம் டைம் தரேன். குயிக்கா நம்ம வாசிக்க போறோம். 1 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 17வது வசனம் 18வது வசனம். வெட்டின கல்லால் ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட பெரிதும் வெளியேற பெற்றதுமான கற்களை கொண்டு வர ராஜா கட்டளையிட்டான். ஆலயத்தை கட்ட சாலமோனின் சிற்பாசாரிகளும் ஈராமின் சிற்பாசாரிகளும் கிபிலி ஊராரும் அந்த மரங்களையும் கற்களையும் வெட்டி ஆயத்தப்படுத்தினார்கள். இன்னைக்குடைய செய்தியே இந்த சாப்டர்ல தான் இருக்குது, இந்த வசனத்துல தான் இருக்குது. அதே மாதிரி 6வது அதிகாரம் 7வது வசனம். ஆலயம் கட்டப்படுகையிலே அது பணி தீர்ந்து கொண்டு வரப்பட்ட கற்களாலே கட்டப்பட்டது. ஆகையால் அது கட்டப்படுகிற போது சுத்திகள், வாட்சிகள் முதலான எந்த இரும்பு ஆயுதங்களின் சத்தமும் அதில் கேட்கப்படவில்லை. முக்கியமாக அந்த 17, 18 என்ன புரிந்தது? யாராவது ஏதாவது வெளிப்பாட்டு கொடுக்கிறாரா ஆண்டவர்? எதையாவது புரிகிறதா? வெட்டின கல்லால் ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட பெரிதும் வெளியேற பெற்றதமான கற்களை கொண்டு வர ராஜா கட்டளையிட்டார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம பார்க்க போகிறோம். சோ இந்த 17வது வசனம் 18வது வசனமே சாலமோனின் நாட்களிலே ஆலயத்தை கட்டுகிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஆலயத்தை கட்டுகிறார்கள். ஆலயத்தை கட்டுவதற்காக எங்கேயோ மரங்களையும் கற்களையும் வெட்டி ஆயத்தப்படுத்துகிறார்கள். ஹல்லேலூயா. அந்த வெட்டுகிற இடமோ அந்த குத்துகிற இடமோ அங்க குறிப்பிடவில்லை. எங்கேயோ வெட்டி ஆயத்தப்படுத்துகிறார்கள். எங்கேயோ ஒரு ஆயத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கற்களை வெட்டுவதற்காகவும் அந்த மரங்களை வெட்டுவதற்காகவும் எங்கேயோ ஒரு ஆயத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த 1 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 7வது வசனத்திலே ஆலயம் கட்டப்படுகையில் அது பணி தீர்த்து கொண்டு வரப்பட்டு கற்களாலே கட்டப்பட்டது. ஆகையால் அது கட்டப்படுகிற போது சுத்திகள், வாட்சிகள் முதலான எந்த இரும்பு ஆயுதங்களையும் சத்தமும் அதில் கேட்கப்படவில்லை. சோ இந்த இடத்துல நல்ல கவனிங்க. எங்கேயோ ஒரு இடத்துல கற்களும் மரங்களும் வெட்டப்பட்டு ஆலயத்தினுடைய அஸ்திபாரம் போட கொண்டு வரப்படுகிறது. நம்ம வீடு கட்டுறோம்னாக்கா நம்மளுக்கு தெரியாது, ஆர்டர் பண்ணிடுவோம், அதெல்லாம் வந்து சேரும். சிமெண்ட்டோ கற்களோ ஜல்லிகளோ மற்ற எல்லா கற்களும் வந்து சேரும். அதே மாதிரி ஆலயத்துக்காக ஸ்பெஷல் இன்ஃபர்மேஷன் கொடுத்து அனுப்புகிறார் சாலமோன். அந்த இடத்துல இந்த மரங்களும் கற்களும் எங்கேயோ வெட்டப்பட்டு அஸ்திபாரம் போடுறதுக்காக கொண்டு வரப்படுகிறது. எங்கேயோ ஆயத்தம் பண்ணப்பட்டதை தேவனுடைய ஆலயத்தில் அஸ்திபார கற்களாக போடுகிறார்கள். எங்கேயோ ஆயத்த பண்ணப்பட்டதை நல்ல கவனிங்க. அஸ்திபாரம் போடுகிற இடத்துல சுத்திகளுடைய சத்தமும் ஆயுதங்களின் சத்தமும் கேட்கவில்லையாம். இதுதான் ரொம்ப வித்தியாசமா இருக்குது. எனக்கு இதை படிக்கும் போது எனக்கு ரொம்ப வித்தியாசம். இந்த 7வது வசனத்துல எந்த சுத்திகள், வாட்சிகள் முதலான எந்த இருப்பு ஆயுதங்களின் சத்தமும் அங்க கேட்கப்படவில்லை. எப்படியா வேலை நடந்து கொண்டிருக்கிறோம்? அங்க ஒரு வீட்டு வேலையை கட்டுகிறார்கள் என்றால் தாங்கவே முடியாது, அவ்வளவு பெரிய சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும். ஆனா இந்த இடத்துல எந்த இரும்புகள் சத்தமும் கேட்கப்படவில்லையா, அங்க ஆயுதங்களின் சத்தமும் கேட்கப்படவில்லையாம். ஆமென், ஹல்லேலூயா. இது நம்மளுடைய வேதத்துல மட்டும்தான் பார்க்க முடியும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒரு கதையை மாதிரி கேளுங்க. கர்த்தர் இதுல என்ன பேச போகிறார்? எனக்கு ரொம்ப அருமையான ஒரு வசனம். நேற்று இதை எழுதி கொண்டிருக்கும் போதே என் கண்ணில் இந்த தண்ணி வந்து கொண்டிருந்தது. நான் அழுது கொண்டே, ஆண்டவரே இப்படி ஒரு ஆச்சரியமான வார்த்தைகளை வைத்திருக்கிறீரே வேதத்தில் என்று சொல்லி. நிறைய பேர் கேட்டிருக்கவே மாட்டோம். கற்களையும் மரங்களையும், எங்கேயோ வெட்டப்பட்ட கற்கள், மரங்கள் அங்கு அஸ்திபாரத்துக்காக கொண்டு வரப்படுகிறது. ஆண்டவருடைய ஆலயத்தில் அஸ்திபாரம் போடுவதற்கு, ஆண்டவருடைய மகிமை அங்கு இறங்குவதற்கு எங்கேயோ கற்களும் மரங்களும் வெட்டப்பட்டு கொண்டு வரப்படுகிறது. அந்த அஸ்திபாரம்
போடப்படும் இடத்திலே அந்த சத்தங்கள் கேட்கவில்லையாம். சுத்திகள் சத்தமும் கேட்கவில்லை, இரும்பு ஆயுதங்களின் சத்தமும் கேட்கவில்லை. ஆச்சரியமா இருக்குதுங்க. ஏனென்றால் இது 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 இதுடைய அதுக்காக தான் நான் சொல்றேன், எங்கேயோ கர்த்தர் ஒரு ஆயத்தங்களை செய்து கொண்டிருக்கிறார். எதற்காக அந்த ஆயத்தங்களை செய்து கொண்டிருக்கிறார்? உன்னை ஒரு பெரிய காரியத்துக்காக உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. உன்னை ஒரு பெரிய காரியத்துக்காக உருவாக்கி கொண்டிருக்கிறார். உனக்கு தெரியாது எங்க ஆயத்தம் நடந்து கொண்டிருக்கிறது என்று, எந்த பக்கத்திலே ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார் என்பது உனக்கே தெரியாது. அந்த ஆலயத்துக்காக இரும்புகளின் சத்தமும் கேட்கவில்லை, மரங்களின் சத்தமும் கேட்கவில்லை. அந்த அஸ்திபாரம் போடுவதற்காக எங்கேயோ வெட்டப்பட்ட கற்கள், எங்கேயோ வெட்டப்பட்ட மரங்கள் கொண்டு வரப்படுகிறது. ஏனென்றால் எங்கேயோ கற்களை வெட்டி உருவாக்கப்படும் போது அங்கேயே அந்த கற்கள் என்ன பண்ணுது, நேர்த்தியாக எங்க அங்க வெட்டுறாங்களோ அது அங்கேயே நேர்த்தியாக பர்ஃபெக்டாக உருவாக்கி கொண்டு வராங்க. அங்கேயே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நோக்கத்தை வைத்து உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்றால் உன்கிட்ட கொண்டு வந்து அதை உருவாக்க மாட்டார், உன்னையும் பர்ஃபெக்ட் பண்ணுவார், அந்த 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 காரியத்தையும் பர்ஃபெக்ட் பண்ணி உன்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமையான ஆலயத்தில் சேர்ப்பதற்காக எங்கேயோ அந்த கற்களை சரி செய்து நேர்த்தியாக கொண்டு வருகிறார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் வந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இதுவா எனக்கு, இப்படியா எனக்கு சொன்ன காரியங்கள் நம்ம நிறைய முறை பேசியிருக்கிறோம், நிறைய முறை சிந்திச்சிருக்கிறோம். இதுவா எனக்கு, இப்படியா எனக்கு. எங்கேயோ உருவாக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள், எங்கேயோ உனக்காக பிளான் பண்ணுது, அதை உன்னை பர்ஃபெக்ட் பண்ணி உன்னை நேர்த்தியாக வைத்து கர்த்தர் உன்னை சேர்த்து வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. மறந்துடாதீங்க, ஒரு பெரிய காரியத்திற்காக ஒரு சத்தம் இல்லாமல் உனக்காக அந்த பெரிய காரியத்தை பெற்றுக்கொள்வதற்காக உருவாக்கி அஸ்திபாரங்களை போட்டுக் கொண்டு இருக்கிறார் கர்த்தர். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்து ஜால்ரா அடிக்கல, நீ நாளைக்கு உனக்கு வேலை கிடைக்க போகுது, நாளைக்கு நீ கவர்மெண்ட்ல சேர போற, உனக்கு சம்பளம் ஏற போகுது. ஆண்டவர் ஜால்ராவே அடிக்கல எங்குமே. ஹல்லேலூயா. உனக்கு உயர்வை தர போற, உனக்கு வந்து நல்ல குழந்தைய தர போற, உனக்கு நல்லா படிக்க போற, நீ ஹையஸ்ட் மார்க். ஆண்டவர் டமரா அடிக்கவே இல்லை. ஹல்லேலூயா. எதுவுமே பண்ணல கர்த்தர். எந்த டமரா டம் 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 நாச்சிங்கன்னு சொல்லவே இல்லை. நம்பலா? ஒன்று கிடைச்சாத, உங்களுக்கு தெரியுமா இது கிடைச்சிருச்சு, உங்களுக்கு தெரியுமா அது கிடைச்சிருச்சு, சொல்லாம இருக்க மாட்டேன். கர்த்தர் அப்படி இல்லை, சத்தம் இல்லாம செய்றார். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிங்க, நான் பேசல. சத்தம் இல்லாம உருவாக்கி கொண்டிருக்கிறார் கர்த்தர் நம்முடைய ஆசீர்வாதங்களை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீ ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிடுங்க, எல்லாருக்கும் காட்டுங்க ஆண்டவரே, எல்லாருக்கும் சொல்லுங்க ஆண்டவர், எல்லாருக்கும் தெரிவிட்ட ஆண்டவர் எங்க வீட்டில் இவ்வளோ பெரிய பெருமை நடக்குதுன்னு. நம்ம அப்படிங்க, கர்த்தர் அப்படி கிடையாது. கர்த்தர் சொல்லவே மாட்டார், அறிக்கை பண்ணவே மாட்டார், எல்லாம் ரகசியமா சத்தம் இல்லாமல். அங்க பாருங்க, எந்த இரும்பு ஆயுதங்களின் சத்தமும் அதிலே கேட்கப்படவில்லை. வீடு கட்டுறாங்கன்னா சத்தம், ஐயோ தலை வலிக்கும். எங்க வீட்டு எதிர்காலம் நல்லா சத்தம் போடுவாங்க, என்ன கட்டிட்டு இருக்கிறாங்க. ஆனா இங்க பாத்தீங்க சத்தமே இல்லையா. ஒரு பிரபலமான ஆலயத்தை கட்டுறாங்க, அதுதாங்க கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை ஒரு சத்தம் இல்லாம உனக்காக பெரிய காரியத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் ஒரு பெரிய காரியத்துக்காக உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆமென். ரகசியமே அதுதான். ஜெபிக்கிறவர்களை, விசுவாசிக்கிறவர்களை கர்த்தர் ஒரு பெரிய காரியத்துக்காக உருவாக்கி கொண்டே இருக்கிறார். ஆமென். சோதே போகாதீங்க, இந்த ஆமேனே பத்தலையே. ஹல்லேலூயா. கர்த்தர்கிட்ட பெரிய காரியம் வேணும், ஆனா தூங்க மூச்சு மாதிரி ஆமே மே மே. என்னையா இது? கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி இந்த வார்த்தையை நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. நானே இதுல ஒரு செய்தியை கேட்கவே இல்லை, ஆனா நடந்துங்க வந்து மே ஆமேன்றீங்க. ஏன்பா இதெல்லாம் கட்டு பண்ணுப்பா, என்னப்பா உங்க பாஸ்டர் இப்படிலாம் பேசுறாங்கன்னு வேற சொல்லிட்டு வாங்க தயவு செய்து. என்ன இன்னொருத்தர் ஆமேன்னு சொல்லுங்க. மே பத்தலையே, ஏன் இப்படி பண்றீங்க? சொல்லுங்க நல்ல ஆமென். ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் பெரிய காரியத்துக்காக உருவாக்கி கொண்டிருக்கிறார். அதுக்கு நீ ஜபத்தை விட்டுருவியா? ஜபத்தை விட்டுரு. நீ ஜபத்தை விட்டுனா திருப்பி எங்க போறனா, எங்க தொடங்குனியோ அங்க போயிடணும். அங்கேருந்து திருப்பி ஸ்லோவா வரணும். இதுவே மாஞ்சி கீஞ்சி எதையோ வந்து சேர்ந்துக்கிறோம் நம்ம ஜபத்தில். திருப்பி ஜபத்தை விட்டுட்டு அவ்வளோ தூரம் பின்னாடி போயிட்டு வர முடியாதுங்க, கஷ்டங்க.
நடக்கவே முடியாதுங்க என்னால. அந்த மாதிரி நிலைமையில இருக்கிறோம். அதனால தயவு செய்து ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் ஒரு பெரிய காரியத்துக்காக உருவாக்கி கொண்டிருக்கிறார். மறந்துடாதீங்க. ஒரு மகிமையான இடத்துல கொண்டு வந்து சேர்ப்பதற்காக அந்த கற்களும் இரும்புகளும் எங்கேயோ உருவாக்கப்படுகிறது, எங்கேயோ உருவாக்கப்படுகிறது. செய்கிறவருக்கு கூட தெரியாது, அந்த அஸ்திபாரத்தை போடுறவருக்கு கூட தெரியாது. ஆனா எங்கேயோ உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்மை மகிமையான இடத்துல கொண்டு வந்து சேர்ப்பதற்காக, நிற்பதற்காக அந்த தேவன் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் இந்த காலையில விசுவாசிக்கிறோம்? அல்லேலூயா. நம்மை ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உருவாக்கி கொண்டுதான் இருக்கிறார். ஆமென். உருவாக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆண்டவரே என்ன மட்டும் பிடிச்சிட்டு இருக்கிறீங்க? நான் தான் கிடைச்சேனா உங்களை? நானும் நிறைய முறை கேட்டிருக்கிறேன், நான் தான் கிடைச்சேனா உங்களுக்கு? ஆனா கர்த்தர் சொல்வாரு, எஸ், நீதான், யூ ஆர் ஸ்பெஷல், யூ ஆர் ஸ்பெஷல். நீ உருவாக்கி கொண்டு இருக்கிறனாக்கா யூ ஆர் ஸ்பெஷல். ஆமென். ஹல்லேலூயா. அவர் மகிமையை வெளிப்படுத்த நம் வாழ்க்கையில கர்த்தர் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவர் உபயோகப்படுத்திக் கொள்கிறார். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய பெற்றோர்களால் உருவாக்கப்பட்டவர்கள், நாம் படிக்கிற நாட்களிலே நாம் உருவாக்கப்படுகிறோம், நம்முடைய வேலை ஸ்தலங்களிலே உருவாக்கப்படுகிறோம், நம்முடைய நெருக்கடிகள் மத்தியிலே நாம் உருவாக்கப்படுகிறோம். நம் வாழ்க்கையில ஒவ்வொரு சூழ்நிலையிலும் சவால்கள் மத்தியில நம் பாடத்தை கற்றுக்கொண்டு நம்மை கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் சொல்லுவீங்க, எனக்கு முன்னாடி இருக்கிற சவால்கள், எனக்கு முன்னாடி இருக்கிற சூழ்நிலைகள் எனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பாடமும் கற்றுக் கொடுக்காம உங்க வாழ்க்கையில சூழ்நிலை வராது, சவால்கள் வராது. ஒவ்வொரு சூழ்நிலையும் நமக்கு பாடங்களை கற்றுக் கொடுத்தோம். எல்லாவற்றை காட்டிலும் நம்மை உருவாக்கின தேவன் நம் மேல் கண்களை வைத்து நம்மளை அபிஷேகித்து ஆலோசனை சொல்லி நம்மளை நடத்தி கொண்டு வருகிறார். ஆமென். ஆண்டவர் உருவாக்கப்பட்டவர்கள் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானவர்களாம். ஆமென். கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானவர்கள், ஆண்டவரால் உருவாக்கப்பட்டவங்க. ஆமென். எத்தனை பேர் உருவாக்கப்பட்டோம்? ஆண்டவரால் உருவாக்கப்பட்டோம்னாக்கா நம்ம கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானவர்கள். ஏசாயா 43வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய சோதனை வருது. நல்ல ஒரு மெசேஜ். என்னுடைய சர்மனுக்கும் அவருடைய சங்கீதத்துக்கும் ரொம்ப நிறைய கனெக்ஷன் இருந்து நான் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். என்னடா அது என் பாயிண்ட் எல்லாம் பேசுறாரு, உருவாக்குறத பத்தி பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்ட்டு நிறைய கனெக்ஷன். கர்த்தர் சொல்றாரு, நம்மளை உருவாக்குறாருனாக்கா என் பார்வைக்கு நீ அருமையானவன். அல்லேலூயா. அவர் வந்து நிறைய பிரச்சனையை கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணோம்? ஐயோ பிடிக்கவே இல்லை ஆண்டவரே, எனக்கு பிடிக்கல, நான் சர்ச்சைக்கு போக மாட்டேன் ஆண்டவரே, நான் ஜெபிக்க மாட்டேன் ஆண்டவரே, நான் வேத வாசிக்க மாட்டேன் ஆண்டவரே. கர்த்தர் சொல்றார், நீ என் பார்வையில கனம் பெற்றாய். விடாதீங்க அந்த ஆண்டவரே. இன்னைக்கு காலையில சொல்லுங்க, விடாதீங்க ஆண்டவரே, நான் விட மாட்டேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கனம் பெற்றாய், நான் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். எப்படியா? உன்னை வந்து சோதிப்பாரா, உன்னை வந்து உருவாக்குவாரா, உன்னை வந்து உடைப்பாரா. ஆனால் சொல்றாரு, நீ என்னுடைய பார்வையில் கனம் பெற்றாய், அதனால உனக்கு என்ன தருவேன்? உனக்கு ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களை தருவேன். ஆமென். ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். ஆமென். ஜனங்களை அவங்களுக்கு மேல கண்ட கர்த்தர் உன்னை கொண்டு போய் நிறுத்துவார். அதனால் தான் கர்த்தர் உன்னை ஒரு பெரிய காரியத்துக்காக உருவாக்கி கொண்டே இருக்கிறார். தேவனால் உருவாக்கப்பட்ட நம்மை பார்த்து சொல்லுகிறது என்ன தெரியுமா? உருவாக்கப்பட்ட மனுஷனை கர்த்தர் ஜனங்களுக்கு மேலாக உயர்த்தி வைப்பார். அல்லேலூயா. நீ தான் லீடர், நீ குள்ளமாக இருந்துக்கோ, உயரமாக இருந்துக்கோ, கருப்பாக இருந்துக்கோ, வெள்ளையாக இருந்துக்கோ, நீ வந்து அசிங்கமாக இருந்துக்கோ, நீ எப்படின்னா இருந்துக்கோ, நீ தான் லீடர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உருவாக்கப்பட்டவங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற பாக்கியமே மனுஷர்களை உனக்கு ஈடாகவும் ஜனங்களை உனக்கு உயர்த்தியும் ஆண்டவரே அவர்களுக்கு மேலே நீ இருப்பாய். 43வது வசனமே அதுதான். அங்க கர்த்தர் சொல்லுகிறாரு, மனுஷர்களை உன் ஜீவனுக்கும் ஈடாக ஜனங்களை உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். உன்னை உயர்த்தி வைக்கிற தேவன் உருவாக்குகிறார் என்றால் உன்னை உயர்த்துவதற்காக தான் உருவாக்கி கொண்டு இருக்கிறார். சின்ன சின்ன காரியங்களுக்காக உன்னை உடைக்கல, சின்ன சின்ன காரியங்களுக்காக உன்னை உருவாக்கல, ஏதோ உன்னை உயர்த்தி வைப்பதற்காக தான் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். கர்த்தர் நம்மை பெரிய காரியத்துக்காக உருவாக்கினார். இன்றைக்கு உன்னை அழைத்து தேவன் விட்டு கொடுக்கவே இல்லை. உன்னை அழைத்த தேவன் எங்கன்னா விட்டு கொடுத்தாரா? அதே நீங்க திரும்பி யோசிங்க. நான் எத்தனை முறை கர்த்தரை விட்டு கொடுத்துட்டேன்? How many times
given up many times. நிறைய முறை நான் விட்டு கொடுத்துட்டேன் ஆண்டவரே. உண்மை ஒரு சின்ன சாரி சொல்லுங்க. சாரி காட், தப்பு ஆண்டவரே, நீங்க என்னை விட்டு கொடுக்கல, நான் விட்டு கொடுத்துட்டேன். உங்களை நான் விட்டு கொடுத்துட்டேன் ஆண்டவரே, நான் விட்டு கொடுத்துட்டேன். உன்னை மகிமையான இடத்துல வைப்பதற்காக ஒரு ஸ்தலத்தை உனக்காக ஆயத்தப்படுத்தி ஒரு நாள் எக்கால சத்தத்தோடு வந்து உன்னை அழைத்து கொண்டு போவார். தெரியுமா? உன்னை அழைத்து கொண்டு போவார். அதுக்கு தான் உன்னை உருவாக்கிட்டு இருக்கிறாரு. நீ தான் முதல் நிற்ப அவர் கூட. தெரியுமா? உனக்கு எல்லாரையும் கூப்பிட்டு நிற்க மாட்ட மாட்டாரு. அவ்வளோ பெரிய கூட்டத்தில் நீ தனியாக தெருவ. நீ என்னையே நீ ஃபாலோ பண்ணல. இந்த உலகத்தில் இருக்கும்போது நீ என்னை மறுதளிக்கல. நீ இந்த உலகத்தில் இருக்கும்போது நீ என்னை விட்டு போகல. கமான், 1000 பேருக்கு பின்னாடி நீ நிக்கலாம், 10,000 பேருக்கு பின்னாடி நீ நிக்கலாம். நீ என்ன நோக்கி ஜெபம் பண்ணல. கமான், நீ என் பக்கத்தில் வந்து நில்லு. பா, அந்த பெரிய பாக்கியம் எக்கால சத்தத்தோடு வந்து ஒரு மனவாட்டியை கூட்டி கொண்டு போகுது போல நம்மளை கூட்டி கொண்டு போவாருங்க. இந்த பூமியில உன்னையும் என்னையும் உயர்ந்த இடத்துல நிறுத்துவதற்காக உன்னை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். உன்னையும் என்னையும் உருவாக்கி கொண்டே இருக்கிறார். ஆண்டவருக்கு ஒரு டைம் கொடுங்க. ஆண்டவருக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுங்க. ஆண்டவரே ப்ளீஸ் என்னை உருவாக்குங்க. ஆண்டவரே என்னை உருவாக்குங்க. ஆண்டவரே நீங்க என்ன செஞ்சாலும் தட்ஸ் ரைட், அது கரெக்டாக தான் இருக்கும். ஆண்டவரே என்னை உருவாக்குங்க. ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லலாமா? ஒருத்தரை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உன்னை பெரிய காரியத்துக்காக உருவாக்கி கொண்டிருக்கிறார். சொல்லுங்க, என்ன பார்க்காதீங்க. கர்த்தர் உன்னை பெரிய காரியத்துக்காக உருவாக்கி கொண்டிருக்கிறார். எப்படி உருவாக்கி கொண்டிருக்கிறார்? 1 ராஜாக்கள் 5:18 பார்க்கிறோம். ஆலயத்தை கட்ட சாலமோனின் சிற்பாசாரிகளும் ஈராமின் சிற்பாசாரிகளும் கிபிலி ஊராரும் அந்த மரங்களையும் கற்களையும் வைத்து ஆயத்தப்படுத்தினார்கள். உற்சாகப்படுத்துங்க. ஹல்லேலூயா. 5:18 ஆலயத்தை கட்ட அந்த மரங்களையும் கற்களையும் வெட்டி ஆயத்தப்படுத்தினார். அந்த கடைசி லைன் பாருங்க, அந்த மரங்களையும் கற்களையும் வெட்டி ஆயத்தப்படுத்தினார். ஹல்லேலூயா. வெட்டி ஆயத்தப்படுத்துகிறாரு. அது அப்படி என்ன அப்படின்னா என்னன்னாக்கா, ஒரு மலையிலிருந்து தனியாக எடுத்து ஆயத்தப்படுத்துறாரு. ஆமென். ஒரு பெரிய மலைங்க, அதுல இருந்து தனியா ஒரு கல்லை வெட்டி அதை ஆயத்தப்படுத்துறாரு ஆலயத்துக்காக. உலகம் பெருசா இருக்குது, உன்னைய என்னைய தனியா பிரித்தெடுத்து கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறாரு. ஹல்லேலூயா. நான் கேட்ட இந்த வசனத்துல என்ன புரியுதுன்னு உங்களுக்கு புரியல? இப்ப புரியுதா? ஆயத்தப்படுத்துறாருங்க கர்த்தர். ஆயத்தப்படுத்துறதுக்கு இடம் கொடுங்க. உன்னை உருவாக்குறதுக்கு இடம் கொடுங்க. உன்னை சிருஷ்டிக்கிறதுக்கு இடம் கொடுங்க. உன் வாழ்க்கை கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யறதுக்கு இடம் கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பத்தலியே. ஆமென், ஆமென். தனியாக வெட்டி ஆயத்தப்படுத்துகிறார். இந்த கல் ஏதோ ஒரு மலை மேல இருக்கிறது, மலையை நகர்த்தி கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கலங்க. அந்த அவசியமே அங்க இல்ல. ஆனா அதை தனியா வெட்டி ஆயத்தப்படுத்தி கொண்டு வராங்க ஆலயத்துக்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உன்னை தனியா வெட்டி உருவாக்கி ஆலயத்தில் கொண்டு வந்து உட்கார வச்சுக்கிறாரு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தனியாக வெட்டி ஆயத்தப்படுத்தின கல்லை தான் இங்கு அஸ்திபாரத்துக்காக எடுத்துக்கொள்ளுகிறாங்க. அஸ்திபாரத்துக்காக அவங்க போடுறாங்க. தனியாக வெட்டின கல் தான், தனியாக வெட்டப்பட்ட கல் தான் இன்னைக்கு ஆண்டவருக்கு தேவை. ஹல்லேலூயா. அதை ஆயத்தப்படுத்தி தான் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறாரு. அந்த கல்லை ஆயத்தப்படுத்தி கர்த்தர் கொண்டு வந்து இங்க வைத்து சபையில வைத்திருக்கிறார். வெட்டி கொண்டு வரப்பட்ட கல்லுங்க நம்ம எல்லாம். ஹல்லேலூயா. நம்ம மலையிலிருந்து வெட்டி கொண்டு வரப்பட்ட கற்கள் பூலோகத்தில் அநேகர் இருந்தாலும் நம்மளை வெட்டி தனியாக கொண்டு வந்து சபையில கொண்டு வந்து உட்கார்ந்து வைத்திருக்கிறார். நம்பர் 1, எப்படி அவர் உருவாக்குகிறார்? மலையிலிருந்து பிரித்து எடுத்தார். முதலாவது காரியமே. ஹல்லேலூயா. முதலாவது காரியம் நான் சொல்லிட்டேன், 3 பாயிண்ட் கேட்பேன். முதலாவது காரியம் பிரித்தெடுக்கிறார். மலையிலிருந்து உன்னை வெட்டி பிரித்தெடுக்கிறார். ஹல்லேலூயா. உருவாக்குகிற முதல் படியே அவர் பிரித்தெடுக்கிறார். ஆமென். எத்தனை பேர் ஃபீல் பண்றீங்க, நான் என்னை பிரித்தெடுத்திருக்கிறார்? பார்த்தீங்களா? எவ்வளோ சீக்கிரம் கை தூக்கிட்டீங்க பார்த்தீங்களா? டபக்குன்னு தூக்கணும் பார்த்தீங்களா? என்னை பிரித்தெடுத்துக்கிறார். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் யோசித்துக்கங்க. உங்களையும் உங்கள் கூட வேலை செய்கிறவங்களையும் யோசிங்க. என்னை பிரித்தெடுத்திருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. உருவாக்குகிற முதல் படியே பிரித்தெடுக்கிறார். பிரித்தெடுக்கிறதுக்கு நோக்கம் என்ன? ஒரு நோக்கம் இருக்குதுங்க பிரித்தெடுக்கிறதுக்கு. அது பயங்கரமான நோக்கம், அவருடைய நோக்கம். சங்கீதம் 1:1, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில நிற்காமலும் பரியாகாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராமலும் இந்த 3 கூட்டத்தை விட்டு உன்னை பிரித்தெடுத்திருக்கிறார்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய முதல் திட்டமே உன்னை பிரித்தெடுத்திருக்கிறாரு. அந்த கல்லை பிரித்தெடுத்திருக்கிறார் என்றால் அந்த கல்லை சும்மா பிரித்தெடுக்கிறார். அந்த மலையிலிருந்து வெட்டி பிரித்தெடுத்திருக்கிறாருங்க. உன்னை வெட்டி பிரித்தெடுத்திருக்கிறாருங்க. உலகத்திலிருந்து உன்னை வெட்டி பிரித்தெடுத்து அவர் சொல்லுகிறார், எதற்காக பிரித்தெடுத்த? துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழியில நிற்காமலும், பரிகாசக்காரர் உட்காரம் இடத்துல உட்காராமலும், 3 இடத்துல நீ இருக்க கூடாது என்று அவர் பிரித்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த 3 இடத்துல நீ இருக்கவே கூடாதான் கர்த்தர் சொல்லுகிறாரு. அந்த 3 இடம் உனக்கு தேவையில்லை. துன்மார்க்கர்கள், பாவிகள், பரியாசக்காரர்கள் அங்கு 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 நடக்காதே, அங்கு நிற்காதே, அங்கு உட்காராதே. அங்கு இருந்து உன்னையும் என்னையும் கர்த்தர் பிரித்தெடுத்து இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவானாக உன்னை மாற்றி எடுத்தாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த இடத்துல இருந்து பிரித்து எடுக்கலனாக்கா நம்ம பைபிள் கூட வாசிச்சிருக்க மாட்டாங்க. அந்த இடத்துல இருந்து நம்ம பிரித்து எடுக்கலனாக்கா நம்ம ஜெபிக்க கூட மாட்டாங்க. அந்த இடத்துல இருந்து பிரித்து எடுக்கலனாக்கா நம்ம அந்த இடத்துல தான் இருந்திருப்போம். ஹல்லேலூயா. என்ன பிரித்து எடுத்தாரே அந்த தேவனுக்கு ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே. பிரித்தெடுத்தவருங்க. பிரித்தெடுக்கப்படுவோமே ஆனால், பிரித்தெடுக்கப்படுவோமே ஆனால் 3வது வசனம் சொல்லுகிறது, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். பிரித்தெடுத்தவர்களுக்கு கர்த்தர் என்ன சொல்றாருனாக்கா, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். விசுவாசத்தோடு இன்னைக்கு அறிக்கை எடுங்க. இந்த மார்ச் மாசம், ஆண்டவரே நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீர் என்னை பிரித்தெடுத்திருக்கிறீர் ஐயா, நீர் என்னை பிரித்தெடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார், ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். பிரித்தெடுத்ததற்காக ஒரு நோக்கம் உண்டுங்க. அவர் வெற்றி உள்ள மனிதனாய் உன்னை மாற்றுவதற்காக அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி உனக்காகவே கர்த்தர் இதெல்லாம் பேசி இன்னைக்கு கொண்டு வந்து உன்னை பிரித்தெடுத்து இங்க உட்கார வைத்திருக்கிறார். பிரித்தெடுப்பதற்கு ஒரு நோக்கம் இருக்குது பாருங்க. எங்கேயோ இருந்த உன்னையும் என்னையும் பிரித்தெடுத்து வேதத்திலே தியானமாக இருக்க நம்மளை கொண்டு வந்து இங்க உட்கார வைத்திருக்கிறார். ஏனென்றால் அதன் நோக்கமே அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. பிரித்தெடுக்கிறவனுக்கு அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். பிரித்தெடுக்கப்பட்டதன் நோக்கம், அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அவன் 3வது வசனம், அதே 1வது அதிகாரம், சங்கீதம் 1வது அதிகாரம் 3வது வசனம், அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராத மரத்தை போல் இருப்பான். இவன் பிரித்தெடுக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. ஹல்லேலூயா. பிரித்தெடுப்பதற்கு ஒரு நோக்கம் உன்னை பிரித்தெடுத்திருக்கிறார் என்றால் துன்மார்க்கர்களுடைய இடத்துல நிற்காத, பாவிகளுடைய வழியில நிற்காத, பரிகாசக்காரர் உட்கார இடத்துல உட்காராத என்று சொல்லி உன்னை பிரித்தெடுத்து இந்த இடத்துல சொல்லுகிறார் 3வது வசனத்துல, அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்படுவானா. எங்க தண்ணி இருக்குதோ, எங்க ஆசீர்வாதம் இருக்குதோ அங்கதான் உன்னை நடுவர். ஆமென், ஹல்லேலூயா. உங்களுக்கு புச்சமான வசனம் தானே இது. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு, ஹல்லேலூயா, தன் காலத்தில் தன் கனியை தந்து. நீயே உனக்கே தேடிக்கிட்டு வரும். உன்னுடைய காலத்தில் நீ நல்ல கனியை கொடுப்ப. என்ன கனி? நீ என்ன ஆசைப்படுறியோ கர்த்தர் கொடுப்பாரு. நல்லதை செய்கிற தேவனாய் இருக்கிறார். இலை உதிராத இலை உதிராத மரத்தை போல் இருப்பான். உலகத்தில் எல்லா மரமும் இலை உதிருங்க, நம்ம மரம் மட்டும் இலை உதிராது. அல்லேலூயா. இலை உதிராத மரத்தை, அதற்காகவே உன்னையும் என்னையும் கர்த்தர் பிரித்தெடுத்திருக்கிறார். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 47வது வசனம், ரட்சிக்கப்படுகிறவர்களை, அதை எடுக்க வேணாம், ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தாராம். ஆமென். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் சபையில சேர்த்து கொண்டு வர. இன்று சபையில சேர்க்கப்பட்டிருக்கிறோம் என்றால் உலகத்திலிருந்து பல இடங்களில் இருந்து நம்மளை பிரித்தெடுத்து நம்மளை சபையில சேர்த்திருக்கிறார். ஆமென். எங்கேயோ எப்படியோ இருந்த நம்மை பிரித்தெடுத்து கொண்டு வந்து இங்க வச்சிருக்கிறாருங்க. அல்லேலூயா. பிரித்தெடுத்து உலகத்துல பல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. பல இடங்களில் இருந்து நம்மளை பிரித்தெடுத்து சபையில கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். ஏனென்றால் அன்னைக்கு சபையில ரட்சிக்கப்படுகிறவர்கள் அனைவரும் சபையில சேர்க்கப்பட்டார்கள் என்று அப்போஸ்தலர் சொல்கிறார். சபை என்றாலே பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. எல்லாரும் சபைக்கு போறாங்களா? இல்லையே. சபை என்றாலே பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் சபைக்கு வர முடியும். ஹல்லேலூயா. எக்லேசியா இங்கிலீஷ்ல சொல்வார்கள் என்று சொல்லப்படுது. called out from sin and darkness of the world. நம்ம பாவத்திலிருந்தும் நம்மளுடைய இருளிலிருந்தும் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக வந்து ஆலயத்தில் உட்கார்ந்திருக்கிறோம். ஆமென். நம்மை பிரித்தெடுத்து உருவாக்குகிறார். நமக்கு தெரியாது எத்தனை சூழ்நிலையில இருந்து, எத்தனை சவால்கள் மத்தியில நம்மளை பிரித்தெடுத்திருக்கிறார்.
நாட்களையும் காலங்களையும் திரும்பி பாருங்கள், கம்பேர் பண்ணி பாருங்கள். நான் எப்படி இருந்தேன், நான் எப்படி வாழ்ந்தேன், இன்னைக்கு கர்த்தர் என்னை எப்படி பிரித்தெடுத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி பிரித்தெடுத்து வைத்திருக்கிறார் நினைச்சு பாருங்க. கடந்த 8 வருஷங்களில, 9 வருஷங்களில, கடந்த 10 வருஷங்களில, கடந்த நாட்களில நான் எப்படி இருந்த நாட்கள் உண்டு. என்னை கர்த்தர் பிரித்தெடுத்தாரே. ஹல்லேலூயா. பழைய காரியங்களை விட்டு நம்மை பிரித்தெடுத்திருக்கிறாருங்க. மறந்துடாதீங்க. எத்தனையோ பழைய காரியங்கள் நமக்கு சாபமா இருந்தவர்களை விட்டு பிரித்து எடுத்து வைத்திருக்கிறார். தேவனை வேதனைப்படுத்துகிற காரியங்களை விட்டு நம்மளை பிரித்தெடுத்திருக்கிறார். நமக்கு தெரியாமலே நிறைய காரியங்களில் நாம் தேவனை வேதனைப்படுத்தின காலங்கள் உண்டு. அதெல்லாம் விட்டு நம்மளை பிடித்தெடுத்துக்கிறார். மோசேயை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், யாத்திராகமம் 28வது அதிகாரம் 1வது வசனம், உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு ஆரோனையும் அவன் குடும்பத்தையும் அவர்களை பரிசுத்தம் பண்ணும்படி அவர்கள் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து உன்னை பிரித்து அவனை பிரித்தெடுத்து கொள், அவனை பிரித்து உன்னிடத்தில் சேர்த்துக் கொள் என்றார். ஆரோன் உனக்கு பிரதர் தான், ஆனாலும் அவனை பரிசுத்த ஆசாரிய ஊழியம் செய்வதற்காக நீ அவனை பிரித்து உன்னோடு சேர்த்துக்கொள்கின்றார். ஹல்லேலூயா. ஆரோனை பிரித்து உன்னிடத்தில் சேர்த்துக்கொள்கின்றார். இங்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய காரியமே, பிரித்தெடுத்தவனை பிரித்து எடுத்தவனோடு கூட சேர்க்கிறார் கர்த்தர். ஹல்லேலூயா. புரியுதா இது? புரியுதா? மோசேக்கு சொல்றாரு கர்த்தர், நீ ஆரோனை பிரித்தெடுத்து உன்னோட கூட சேர்த்துக்கொள். சோ இங்க நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய காரியமே, பிரித்து எடுத்தவனை பிரித்து எடுத்தவனோடு கூட சேர்த்து வைக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. தேவன் பிரித்தெடுக்கும் போது ஒரு நோக்கத்தோடு பிரித்தெடுப்பார். துவக்கத்திலே ஆரம்ப நாட்களிலே நமக்கு புரியாது. அது ஏன் புரியாது? ஏன் ஆண்டவரே, எங்க அக்கா நல்லா இருக்கிறாங்க, எங்க அண்ணன் நல்லா இருக்கிறாங்க, எங்க தம்பி நல்லா இருக்கிறாரு, எங்க கசின்ஸ் நல்லா இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்களே, என்ன மட்டும் ஏன் இப்படி கூட்டின்னு வந்து எங்க வச்சிருக்கிறீங்களே? நான் மட்டும் சபைக்கு போகணுமா? நான் மட்டும் ரட்சிக்கப்படணுமா? நான் மட்டும் இந்த பைபிளை தூக்கணுமா? நான் மட்டும் ஜெபிக்கணுமா? எஸ், உன்னை பிரித்தெடுத்து வைத்திருக்கிறாரு. ஏன்னா உன் மேல கண்ணை வச்சிருக்கிறாரு அவரு. ஹல்லேலூயா. உன்னை நான் நேசிக்கிறேன்றாரு. அனாதி சிநேகித்தால் உன்னை சிநேகித்தேன் என்று சொல்கிறாரு. சோ ஆரம்ப நாட்களில நமக்கு புரியாது. நாட்கள் ஆக ஆக, வருஷங்கள் ஆக ஆக நம்ம போகும்போது நம்மளுடைய வாழ்க்கையில ஏன் கர்த்தர் என்னை பிரித்தெடுத்தார் என்று நமக்கு புரியும். ஹல்லேலூயா. பெரிய காரியங்களுக்காகவே கர்த்தர் நம்மை பிரித்தெடுத்து வைத்திருக்கிறார். ஆமென். இந்த மாதத்துல நம்ம சொல்லலாம், மார்ச் மாதம் முழுவதும், ஆண்டவரே நீர் என்னை பிரித்தெடுத்து கொண்டு வந்திருக்கிறீர் ஐயா. ஒரு பர்பஸ் உண்டு ஆண்டவரே, ஒரு நோக்கம் உண்டு ஆண்டவரே. கர்த்தர் உன்னை உன்னுடைய குடும்பத்திலிருந்து பிரித்தெடுத்திருக்கிறார் என்றால் ஒரு நோக்கம் உண்டு ஆண்டவரே. பெரிய காரியத்துக்காக உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறாரு. விழுந்துராத, இந்த சைடு விழுந்துராத, அந்த சைடு விழுந்துராத. கர்த்தர் கொடுக்கிற ஒரு பெரிய காரியம் விசேஷமானது, உனக்கு எட்டாததும். ஆமென். அதற்காக தான் பிரித்தெடுத்து வைத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவர் உருவாக்குவதற்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, ஒரு மெத்தட் இருக்குது. அவர் உருவாக்குறதுக்கு ஒரு மெத்தட். என்னது? நம்பர் 1 என்ன சொன்ன? பிரித்தெடுக்கிறார். அவருடைய ஃபார்முலாவே வித்தியாசமா இருக்கும், அவருடைய மெத்தடே வித்தியாசமா இருக்கும். உன்னை பிரித்தெடுத்த பிறகுதான் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த ஃபார்முலாக்குள்ள நான் ஃபிட் ஆகிறேனா? கர்த்தர் என்னை பிரித்தெடுத்திருக்கிறாரு என்று நான் சொல்ல முடியுமா? இந்த ஃபார்முலா எனக்குள்ள இருக்கிறதா? இது இருக்குதுனாக்கா எனக்கும் உலகத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. எல்லா காரியத்திலையும் உலகத்தார் கூட எனக்கு சம்பந்தம் கிடையாது எல்லா காரியத்திலும். அப்படி யோசிக்கும் போதுதான் கர்த்தர் என்னை உருவாக்குவதற்காக பிரித்து எடுத்து வைத்திருக்கிறார். நம்பர் 1 ராஜாக்கள் 2வது காரியம் 5வது அதிகாரம் 18வது வசனம், 6வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம பார்க்க போகிறோம். 5வது அதிகாரம் 18வது வசனம். ஆலயத்தை கட்ட சாலமோனின் சிற்பாசாரிகளும் ஈராமின் சிற்பாசாரிகளும் கிபிலி ஊராரும் அந்த மரங்களையும் கற்களையும் வெட்டி ஆயத்தப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. எங்கேயோ வெட்டப்பட்ட கல். 6வது அதிகாரம் 7வது வசனம். அது பனி தீர்ந்து கொண்டு வரப்பட்ட கல்லாம். ஆமென். அங்க படிக்க, நான் ஒன்றும் சொல்ல, இதெல்லாம் நம்ம உள்ளே போய் பார்க்க மாட்டோம். ஓ இப்படி செஞ்சாரா சாலமோனு, இப்படி செஞ்சாரா, அப்படி சாலமோனுக்கு ஒன்றுமே தெரியாது.
ஆர்டர் மட்டும் கொடுக்கிறாரு, இப்படி கட்டணும் என்று சொல்லி. ஆண்டவர் நம்மளை அப்படிதாங்க ஆர்டர் போட்டு வச்சிருக்கிறாருங்க, சரியாக வைத்திருக்கிறாரு. 7வது வசனத்துல எங்கேயோ வெட்டப்பட்ட கல் அது பனி தீர்ந்து கொண்டு வரப்பட்ட கல் எங்கேயோ உருவாகி ஒரு 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 வித்தியாசமான இடத்துல அதை கர்த்தர் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். அந்த கல்லை கர்த்தர் பெரிய பெரிய நோக்கத்தோடு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒரு பெரிய காரியத்துக்காக கர்த்தர் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இதை சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதுக்கு அழவடத்தான் உன்னை முதல் பாயிண்டை பிரித்தெடுக்கிறார். எப்படி பிரித்தெடுத்தார்? எப்படி பிரித்தெடுத்தார்? பிரித்தெடுக்கிறாரு. எப்படி பிரித்தெடுக்கிறாரு? அதை உன்னை உருவாக்குகிற மெத்தடு எப்படி தெரியுமா? மறைவிடத்திலிருந்து உன்னை பிரித்தெடுக்கிறாரு. ஹல்லேலூயா. மறைவிடத்திலிருந்து. ஏன்னா அந்த மலை யாருக்கும் தெரியாது. மலையில எந்த பகுதியில, எந்த கார்னர்ல, எந்த சென்டர்ல, எங்க இருந்து இந்த கல் வெட்டப்பட்டது என்று தெரியாது. யாருக்கும் தெரியாது. வெட்டினவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஹல்லேலூயா. அதை உருவாக்குனவருக்கு மட்டும்தான் தெரியும் நீ எங்க இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ மறைவிடத்திலிருந்து நீ உருவாக்கப்பட்டாய். நீ மறைவிடத்திலிருந்து கர்த்தர் உன்னை பிரித்தெடுத்து எங்கேயோ மறைவிடத்தில் வைத்து உருவாக்கி எல்லாரும் பார்க்கும்படியாக வைத்து மகிமைப்படுத்துகிற தேவனுங்க அவரு. ஹல்லேலூயா. மகிமைப்படுத்துகிற தேவனுங்க அவரு. எங்கேயோ உன்னை வெட்டி, எங்கேயோ உன்னை உருவாக்கி, உன்னை பிரித்தெடுத்து உன்னை மகிமைப்படுத்துகிற தேவனை விட்டுடாதீங்க. விட்டுடாதீங்க. தயவு செய்து அவர் விட்டுடாதீங்க. அவர் இல்லைன்னா வாழவே முடியாதுங்க. மறைவிடத்திலிருந்து உனக்கு தெரியாதே, அந்த வழிகள் உனக்கு தெரியாது, அந்த பாக்கியம் உனக்கு தெரியாது. நம்ம ஈஸியா சே போ முடியாது வேணாம் அப்படி இப்படி ரூடா பேசிடுவாங்க. மறைவிடத்தில் இருந்து உன்னை பிரித்தெடுத்து கொண்டு வந்திருக்கிறாருங்க. மறைவிடத்தில் வைத்து உருவாக்கப்பட்ட பிள்ளைகள் நாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மறைவிடத்திலிருந்து, மறைவிடம் என்றாலே கல்மலையின் வெடிப்பு என்று வேதம் சொல்லுகிறது. உன்னத பாடுகளை நம்ம பார்க்கிறோம். மறைவிடம் என்றாலே கண்மலைகளின் வெடிப்புகள் வெடிப்பின் சிகரங்களின் மறைவிடம் அது. அல்லேலூயா. கண்மலையின் உச்சியிலே மறைத்து வைத்திருக்கிறார். கண்மலையின் உச்சியில வேதத்தின் பிரகாரம் நம்ம எல்லாருமே கண்மலையின் உச்சியில மறைக்கப்பட்டு வெட்டப்பட்டு நம்ம பாலிஷ் ஆகி பர்ஃபெக்ட் ஆக்கி நம்மளை கொண்டு வந்து இங்க வைத்திருக்கிறாங்க. பவுல் சொல்லுகிறார், அந்த கண்மலை கிறிஸ்துவே. அல்லேலூயா. அந்த கண்மலை கிறிஸ்துவே. நாம் நல்ல மறைவிடுமே இயேசு கிறிஸ்துக்குள்ளாக தாங்க இருக்கிறது. நம்முடைய கண்மலையாக இயேசு கிறிஸ்துக்குள்ளாக தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பவுல் சொல்லுகிறார், அந்த கண்மலை கிறிஸ்து தான், வேற யாரும் கிடையாது. அந்த மறைவிடத்திலிருந்து, இயேசு கிறிஸ்துவின் மறைவிடத்திலிருந்து நம்ம வந்திருக்கிறோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அந்த மறைவிடத்திலிருந்து நம்ம வர்க்கிறோங்க. ஒரு காலத்துல கர்த்தர் நோவாவை பிரித்தெடுத்து பேழைக்குள்ள மறைத்து வைத்தாரு. ஏய், நீ பத்திரமா இரு. மழை வந்தாலும் சரி, காற்றடித்தாலும் சரி, நிரம்பினாலும் சரி, தண்ணீர்னால நீ பத்திரமா இரு. உனக்காக நான் பேழையை உருவாக்கினேன், உனக்கு ஞானத்தை கொடுத்து உருவாக்கினேன். பேழைக்குள்ள மறைத்து வைத்தார். நாம் மறைந்திருக்கிற இடம் இயேசு கிறிஸ்து ஒருவர் தாங்க. இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்தால நம்ம எப்படி இருக்கிறோமா? ஒரு புது சிருஷ்டியா இருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு புது சிருஷ்டியாக எல்லாம் புதிதாயின. ஆமென். இயேசு கிறிஸ்துவுக்குள் நல்ல ஒரு மறைவிடம் உண்டு. மறந்துடாதீங்க, என்னைக்குமே மறக்காதீங்க. எந்த கஷ்டம் வந்தாலும், எந்த துன்பம் வந்தாலும், நான் ஒரு மறைவிடத்தில் இருக்கிறேன். நீங்க போய் தனியா ஒளிஞ்சிக்க வேணாம், தனியா உங்களை மறைச்சிக்க வேணாம். அவரே உங்களை மறைத்து வைத்திருக்கிறாரு. அல்லேலூயா. அவரே உங்களை மறைத்து வைத்து கண்மலையின் கீழே வைத்து அவருடைய இயேசு கிறிஸ்து என்ற ஒரு மறைவின் கீழே நம்ம இருக்கிறாங்க. மறந்துடாதீங்க. பாக்கியவான்கள், கிறிஸ்துவோடு கூட நம்ம மறைக்கப்பட்டவர்கள், பாக்கியவான்களாக இருக்கிறோம். மறைவிடம் என்றாலே மத்தேயு 6வது அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். ரொம்ப அருமையான வசனம். மத்தேயு 6வது அதிகாரம் 6வது வசனம். மத்தேயு 6வது அதிகாரம் 6வது வசனம். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள்ளே பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பதில் அளிப்பார். 2வது காரியம் இங்க பாருங்க, ஜெபிக்கிற இடத்தில் தான் ஒரு மறைவிடம் உண்டு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தான் அந்த மறைவிடம். இயேசு கிறிஸ்து தான் அந்த மறைவிடம் என்று நம்ம பார்த்தோம். அவருக்குள்ள நம்ம மறைந்திருக்கிறோம் என்று பார்த்தோம். இங்க 6வது வசனம், நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள்ளே பிரவேசித்து உன் அறை வீட்டுக்கு உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஜெபிக்கிற இடம் தான் எனக்கு மறைவிடம்.
எத்தனை பேருக்கு இந்த ஜெபிக்கிற இடம் இருக்கிறது? ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிச்சமான இடங்க நான் ஜெபிக்கிற இடம் தான். ஹல்லேலூயா. the most best place in the world நான் சொன்னனாக்கா நான் மிஸ் பண்ணுவேன். எங்க நான் போனானாக்கா அந்த 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 இடத்த நான் மிஸ் பண்ணுவேன். ஓடி வந்து அங்க முட்டி போடலாமான்னு தான் பார்ப்பேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அந்த ஜெபிக்கிற இடம் வந்து இட்ஸ் மை வார் ரூம். எப்படி நான் சொல்றேன்னா, நான் ஒரு சண்டை களத்தில் இறங்கி அந்த நான் போராடுகிற இடம் என்று சொல்லுவேன் நான். ஆமென். கர்த்தர்கிட்ட போராடுகிற இடம். ஹல்லேலூயா. மறைவிடம். நீயோ ஜெபம் பண்ணும்போது அது மறைவிடம், உங்களை உருவாக்குகிற மறைவிடம்ங்க. உங்களை உருவாக்க நம்ம பார்த்தல, கர்த்தர் நம்மளை பெரிய காரியங்களுக்காக உருவாக்கி கொண்டிருக்கிறார். உருவாக்குறதுக்கு நோக்கம் உன்னை பிரித்தெடுக்கிறாரு. ரெண்டாவது, நீ மறைவிடத்தில் உன்னை வைக்கிறார் கர்த்தர். ஆமென். எந்த மனிதர்கள் ஜெபிக்கிறார்களோ, ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறார்களோ, அவர்களை பெரிய வேலைக்காக, பெரிய காரியத்துக்காக கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஏன் ஜெபம் வேஸ்ட் ஆகுது? ஏன் ஜெபம் கேட்கப்பட மாட்டுது? ஏன் ஜெபம் ஒண்ணுமே இல்லை? நான் என்ன செய்வேன்? நீ ஜெபித்து கொண்டே இருந்தா நான் சொல்லுவேன். ஹல்லேலூயா. நீ ஜெபித்து கொண்டே இரு, கர்த்தர் உன்கிட்ட பேசிக்கிட்டே தான் இருப்பாரு. கர்த்தர் உன்கிட்ட பேசிக்கிட்டார். ஒரு பெரிய தேவ மனுஷன் லெனார்ட் ரெவ்னியூ என்று சொல்லுகிறவர் என்ன சொல்கிறார்னா, உலக பிரசித்தி பெற்ற உலகத்திலே எழுப்புதலை உண்டாக்கின ஒரு பெரிய வீரர்கள் அவர்கள் ஜெப அறைக்குள்ள இருந்து வந்தவர்கள். உலக பிரசித்தி பெற்றவர்கள், உலகத்தில் எழுப்புதலை உருவாக்கினவர்கள் எல்லாருமே ஜெப அறைக்குள்ள இருந்து வந்தவர்கள். ஜெயித்தவர்கள் ஜெப அறைக்குள்ள இருந்து வந்தவர்கள். ஏப்ரஹாம் லிங்கன் யுஎஸ் உடைய அமெரிக்காவுடைய பிரசிடென்ட்டா இருந்தவர் ஜெப அறைக்குள்ள இருந்து வந்தவர். ஹல்லேலூயா. நீ ஜெப அறைக்குள்ள இருந்து வருகிறாய் என்றால் உன்னுடைய வெற்றியை நீ மறந்து விடாதே. ஆல்வேஸ் யூ கேன் கிளைம் இட். ஆல்வேஸ் யூ கேன் கிளைம் இட். ஆண்டவரே, நான் இதை கேட்டேன், இத்தனை வருஷமா கேட்டுக்கொண்டிருக்கிறேன், இத்தனை நாட்களாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன், இத்தனை நிமிஷங்களாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன், நீர் எனக்கு தருவீர், நீர் எனக்கு தந்தே தீர்வீர் என்று நம்ம கேட்க முடியுங்க. அதனால எழுப்புதலை உண்டாக்கினவர்கள், அநேக பெரிய பிரசித்தி பெற்றவர்கள் எல்லாருமே ஜெப அறைக்குள்ள இருந்து வந்தவர்களாம். எந்த பெரிய யூனிவர்சிட்டியில இருந்து வரலங்க அவங்க, எந்த பெரிய காலேஜ்ல இருந்து வரல, புகழ்பெற்ற ஸ்கூல்ல இருந்து அவங்க வரல. தங்களுடைய சீக்ரெட்டாக ஜெப அறைக்குள்ள இருந்து வந்தவர்கள். ஆமென். ஜெயிக்கணுமா? உனக்கு ஒரு ஜெப அறை இருக்கட்டும். ஜெயிக்கணுமா? 2 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற ஒரு இடம் போதுங்க உனக்கு. அந்த இடத்துல நீ முட்டி போட்டு ஜெபிக்கிறதுக்கு. அவர்கள் உலகத்தை ஆசீர்வாதமாக வழி நடத்தினார்கள். இந்த ஜெபித்தவர்கள் எல்லாருமே உலகத்தாரை ஆசீர்வாதமாக வழி நடத்தினார்கள். ஜெப அறை கிறிஸ்து நம்மை உருவாக்குகிற இடம். ஹல்லேலூயா. இதுக்கு தான் நான் சொல்றேன், நீ கண்ட இடத்துல உட்காந்து ஜெபம் பண்ணாத. உனக்குன்னு ஒரு ஸ்பேஸ், உனக்குன்னு ஒரு இடம். ஆண்டவரே, இது நான் உம்மை பார்க்குற இடம் ஆண்டவரே, இது நான் உம்மை பார்க்குற இடம் ஆண்டவரே, நீங்களும் நானும் ஃபெலோஷிப் டைம் ஆண்டவரே சொல்லி நீங்கள் ஜெபித்து பாருங்க. கர்த்தர் கைவிடவே மாட்டார். நம்பிக்கையே இழக்காதீங்க, என்னைக்குமே நம்பிக்கையை இழக்காதீங்க. நம்மை உருவாக்கும் இன்னொரு இடம் மத்தேயு 16:18, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லையே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். அல்லேலூயா. உருவாக்குகிற கர்த்தர் இன்னொரு இடம். நீ ஜெபிக்கும் போது உன் மேல கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறாரு. பாதாள வாசல்கள் அதை மேற்கொள்வதே கிடையாது. ஆமென். அல்லேலூயா. எந்த சர்ப்பங்கள் வரட்டும், பிசாசுகள் வரட்டும், எந்த பாதாளம் நமக்கு முன்பாக நின்னாலும் ஜெபிக்கிறவர்கள் அல்லேலூயா இதெல்லாம் தாண்டி போவாங்க, இதெல்லாம் தாண்டி போவாங்க. ஜெபிக்கிற ஒரு பாக்கியமே ஒரு பெரிய பாக்கியங்க. உலகத்தில் நான் ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு உண்டு என்று நான் கருதுறேனாக்கா அது ஜெபிக்கிறவங்க மட்டும் தாங்க, வேற யாருமே கிடையாதுங்க இந்த உலகத்தில். பெரிய பணக்காரனை கூட நான் பாக்கியவான் என்று சொல்ல மாட்டேன், பெரிய லட்சாதிபதியோ கோடீஸ்வரோ நான் பாக்கியவான் என்று சொல்ல மாட்டேன். ஜெபிக்கிறவர்கள் மட்டுமே இந்த உலகத்தில் பாக்கியவானா இருப்பார்கள். ஹல்லேலூயா. 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 இந்த கல்லின் மேல சபையை கட்டுவேன். ஒரு சபைக்குள்ள வைத்து நம்மளை உருவாக்கி கொண்டிருக்கிறாருங்க ஆண்டவர். சும்மா இல்ல, சபைக்கு உன்னை கொண்டு வந்த நோக்கமே உன்னை உருவாக்குகிறதுக்காக தான். நீ தூங்குவதற்காக இல்ல, உனக்கு பைபிள் படிக்க கற்றுக் கொடுப்பதற்காக, உன்னை ஜெபிக்கிறதற்காக, உன் வாழ்க்கையில விசுவாசத்தோடு நீ நடப்பதற்காக தான் கர்த்தர் உன்னை சபைக்குள்ளே உருவாக்கி கொண்டிருக்கிறார். அதற்கு தான் சபை தேவை, அதற்கு தான் சபை தேவை. மக்களே தயவு செய்து உணருங்க, விசுவாசிகளே தயவு செய்து உணருங்க, சபை உன்னை உருவாக்குகிற இடம்.
ஜெபிப்பதற்காக உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு சபைக்குள்ள வைத்து உன்னை வசனங்களின் மூலமாக உன்னை உடைத்து உருவாக்கி கொண்டிருக்கிறாரு. சும்மா உருவாக்க மாட்டாருங்க. உலகத்துல யார்ட்ட போய் கொடுத்தா கூட உங்களை உருவாக்க மாட்டாங்க. யாருமே உன்னை உருவாக்கி தர மாட்டாங்க. ஆனா உன் மேல கண்ணை வைத்து உன்னை கொண்டு வந்து உன்னை பிரித்தெடுத்து உன்னை இங்க வைத்து மறைவிடங்களில வைத்து சபைக்குள்ள நீ வா. இதுதான் உனக்கு யூனிவர்சிட்டி, இதுதான் உனக்கு காலேஜ், இதுதான் உனக்கு ஸ்கூலு. முதல் நீ இங்க கத்துக்கோ, அதுக்கப்புறம் நான் வெளியில உன்னை உயர்த்தி மகிமைப்படுத்துவேன். ஆமென், ஆமென். ஆவியானவருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறாரே. ஹல்லேலூயா. சபையில உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறாரு. சும்மா இல்ல. நீ சபைக்கு வந்த நோக்கம் ஒண்ணு உண்டுங்க. சில சிறு வயதிலிருந்தே தெரிந்து கொண்டாருங்க. சிலரை சிறு வயதிலிருந்தே தெரிந்து கொண்டாருங்க. சிலரை வாலிப வயதில தெரிந்து கொண்டாருங்க. சிலரை நடு வயதில தெரிந்து கொண்டாருங்க. வயதானாலும் நீ என்னை ஏற்றுக்கொள்ளாமல் நீ சாகக்கூடாதே என்று சொல்லி நம்மளை எல்லாரையும் சபைக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாருங்க. என்னுடைய வாலிப நாட்களை நான் நினைத்து பார்க்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நீர் வரவில்லை என்றால் நான் இழந்திருப்பேன் ஆண்டவரே. இந்த பாக்கியத்தை நான் இழந்திருப்பேன் ஆண்டவரே. நீர் பிரித்தெடுத்த நோக்கத்தை நான் இழந்திருப்பேனே. ஹல்லேலூயா. நீர் பிரித்தெடுத்த நோக்கத்தை நான் இழந்திருப்பேன் என் வாழ்க்கையில. பிரித்தெடுத்தாருங்க, பிரித்தெடுத்தாருங்க. அவருடைய விரல் உன்னதான் காட்டுச்சுங்க. உன்னதான் காட்டி உன்னை பிரித்தெடுத்தாருங்க. ஃபேமிலில இருந்து பிரித்தெடுத்தாருங்க. ஃபேமிலி எப்படி ஆகிலும் நம்மை சபைக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டாருங்க அவரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தப்பான போதகத்துல போகாதபடி ஆண்டவரே இந்த ஒரு சபைக்குள்ள நம்மளை கொண்டு வந்து சேர்த்துட்டாருங்க. நம்ம கற்றுக்கொண்ட பாடங்களும் விசுவாச வாழ்க்கை எல்லாமே சபைக்குள்ள தாங்க கத்துக்கிட்டோம். சபைக்குள்ள தான் நம்ம கத்துக்கிட்டோம் எல்லாத்தையும். விசுவாச வாழ்க்கை ஆண்டவரே எப்படி ஜெபிக்கணும், எப்படி சாட்சி சொல்லணும், நான் எப்படி வாழணும், சபைக்குள்ள கத்துக்கிட்டோங்க எல்லாத்தையுமே. அதற்கு தாங்க சபைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். நான் சொல்லுவேன்ல, சபைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இது கற்றுக்கொள்கிற இடங்க, இது கற்றுக்கொள்கிற இடங்க. போஸ் அடிக்கடி சாட்சி சொல்லுவாரு. சபையில வந்து எங்களுக்கு ஒரு காலேஜா மாத்தி கொடுத்தாரு, எங்களுக்கு ஒரு யூனிவர்சிட்டியா இதை மாத்தி கொடுத்தாரு என்று. சபை ஒரு யூனிவர்சிட்டி, சபை ஒரு காலேஜ், சபை ஒரு ஸ்கூலு. சபையில எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கிறாரு கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிம்மதியோடு கற்றுக்கொள்ளுவோம், ஒரு சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் சொல்லுகிறதே மாறாத தேவன்க, மாறாத தேவன்க, கைவிடாத தேவன்க. அதற்கு தான் சபைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நம்ம சபையில கற்றுக் கொடுக்கிற இடங்க, சபை நம்மளை கற்றுக் கொடுக்கிற இடம். அந்த சபைக்கு தலைவராக அவர் இருந்து நம்மளை பிரித்தெடுத்து கொண்டு வந்து உட்கார வைத்திருக்கிறார். நம்ம அநேக சபைக்குள்ள வைத்து தான் உருவாக்குகிறார். ஆமென். எத்தனை பேர் இங்க வந்து நம்ம சாட்சி கொடுக்கிறோம், எத்தனை பேர். சபை நம்மை உருவாக்கும் இடம், சபை நமக்கு ஒரு மறைவிடம். ஹல்லேலூயா. சபை நமக்கு ஒரு மறைவிடம். சபைக்குள்ள கொண்டு வந்து உன்னை ஷேப் பண்ணாரு பாருங்க. சபைக்குள்ள கொண்டு வந்து நீ கெட்ட வார்த்தை பேசாதன்னு சொன்னாரு பாருங்க. சபைக்குள்ள கொண்டு வந்து சொன்னாரு இல்ல, நீ இந்த வார்த்தையெல்லாம் சண்டை போடாத. சபைக்குள்ள கொண்டு வந்து நான் உன் கடனை தீர்த்து வைப்பேன், நீ கடனாளியா இருக்காத. சபைக்குள்ள கொண்டு வந்து உனக்கு நான் படிப்பை கொடுப்பேன், உனக்கு உயர்த்தி வைப்பேன் சொன்னாருங்க. எங்க சொல்லி தந்தாங்க இதெல்லாம்? சபையில உன்னை பிரித்தெடுத்து கொண்டு வந்து உருவாக்கி கொண்டிருக்கிறாரு. தேவனே உமக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நம்மளை சும்மா கொண்டு வரல, இங்க நம்மளை சும்மா கொண்டு வரல, இங்க கொண்டு வந்த ஒரு நோக்கம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன பிரித்தெடுத்து வைத்திருக்கிறாரு. தூங்காத ஜனமே தூங்காத, அலர்ட்டாயிரு. இன்னைக்கு ஒரு நாள், இன்னைக்கு ஆண்டவரே என் வாழ்க்கையில இதை நான் போராடி பெற்றுக்கொள்வேன் ஆண்டவரே, எல்லாம் போராடி பெற்றுக்கொள்வேன் ஆண்டவரே. இப்போ யாக்கோபு தன் தாய் தகப்பனாலே அனுப்பி வைக்கப்படும் போது அவனுக்கு இரண்டு முக்கியமான இடமாக மாறியது. அவனுக்கு இரண்டு முக்கியமான இடம். ஒன்று பெத்தேல். பெத்தேல், பெத்தேல் மீனிங் என்ன தெரியுமா? அர்த்தம் என்ன தெரியுமா? தேவனுடைய வீடு. அல்லேலூயா. அவனை உண்டாக்கின இடம். ஒரு ராத்திரியில ஒரு கல்லை தலகாணியாக வைத்து அவன் படுத்துக் கொண்டிருந்த இடத்துல கர்த்தர் அவனை சந்திக்கிறார். கர்த்தர் அவனோடு பேசுகிறார். யாக்கோபுடைய பெத்தேலின் அனுபவம், கர்த்தருடைய சத்தம் அவனுக்கு கேட்டது. ஆமென். அவர் போகிற இடம், இருக்க வேண்டிய இடத்துல பாத்தீங்கன்னா பெத்தேல் என்ற தேவ சத்தம் கேட்கிற ஒரு அனுபவம். அது பெத்தேலுக்கு வராரு. அங்க அந்த இடத்துல அங்கதான் தேவன் அந்த ராத்திரியில அவனோடு கூட தனிமையா இருக்கும் போது பேசுகிறார். அந்த ராத்திரியில கர்த்தர் அவனை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். அந்த ராத்திரியில போய் படிங்க, ஆதியாகமத்தில் இருக்குது. அவனை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அந்த பெத்தேலில கர்த்தர் அவனை உருவாக்கினார். யாக்கோபுக்கு இன்னொரு ராத்திரியும் உண்டு, இன்னொரு இடமும் உண்டு. அந்த இன்னொரு தனிமையான இடமும் உண்டு. அதன் பேர் தான் பெனியேல். முதல்ல என்ன சொன்ன, ரெண்டாவது என்ன சொல்ற? பெனி. அந்த 3 பாயிண்ட்ல இதையும் சேர்த்துக்க போறீங்க, அது கிடையாது.
யாக்கோபு இன்னொரு ராத்திரி அந்த தனிமையான இடம் பெனியேல், ஃபர்ஸ்ட் எது பெத்தேல், இரண்டாவது பெனியேல், அங்கேயும் கர்த்தர் அவனை சந்திக்கிறார். பெத்தேலிலே கர்த்தர் அவனோடு அதிகமாய் பேசினார். ஹல்லேலூயா. பெத்தேலிலே பெனியேலிலே கர்த்தர் அவனோடு கூட அதிகமாய் பேசுகிறார். பெனியேலிலே யாக்கோபு கர்த்தரோடு அதிகமாய் பேசுகிறான். வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? பெனியேலிலே யாக்கோபு கர்த்தரோடு அதிகமாக பேசுகிறார். வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அவனை அங்கு ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அவனை ஆசீர்வதித்தார். பெத்தேலும் பெனியேலும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டிய இடங்கள். ஹல்லேலூயா. பெத்தேல் தேவனுடைய சத்தத்தை கேட்ட இடம், பெனியேல் ஆண்டவரோடு கூட போராடின இடம் ஆசீர்வாதத்திற்காக. ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் பெத்தேலும் வேணும், பெனியேலும் வேணும். ஹல்லேலூயா. இந்த பெத்தேலும் பெனியேலும், பெத்தேல் என்றாலே தேவ சத்தம் கேட்கிற அனுபவம், பெனியேல் என்றாலே ஜெபிக்கிற ஒரு சத்தம், ஜெபிக்கிற ஒரு அனுபவம். இந்த அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்குது இங்க? பெத்தேலுங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு பெத்தேலும் வேணும், எனக்கு பெனியேலும் வேணுங்க, எனக்கு ஜெபிக்கிற இடமும் வேணும், எனக்கு தெய்வ சத்தத்தை கேட்கிற இடமும் வேணுங்க. ஒவ்வொரு மனுஷனுடைய வீடும் பெத்தேலாகவும் பெனியேலாகவும் மாறட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை கொஞ்சம் பெத்தேலாகவும் கொஞ்சம் பெனியேலாகவும் இருக்க வேண்டுங்க. ஒவ்வொரு நாளுங்க, ஒவ்வொரு நாளும் ரசித்து பாருங்க, ருசித்து பாருங்க. யாருடைய வாழ்க்கையில எல்லாம் பெத்தேல் ஒன்று இருக்குதோ, யாருடைய வாழ்க்கையில எல்லாம் பெனியேல் ஒன்று இருக்குதோ, சூப்பரா இருக்குங்க வாழ்க்கை, சூப்பரா இருக்கும். நீ என்ன பிரச்சனை வேணா தாப்பிசாசே, நான் பெத்தேலாகவே இருக்கிறேன், எனக்கு ஒரு பெத்தேல் உண்டு, எனக்கு ஒரு பெனியேல் உண்டு, நான் சொல்லி அனுப்புவேன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில பெத்தேலையும் பெனியேலையும் சேர்த்து வைத்திருக்க வேண்டும். சேர்த்து வச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. சேர்த்து வச்சுக்கோங்க. பெத்தேல் போதும், பெனியேல் வேண்டாம். இல்ல, பெத்தேலும் வேணும், பெனியேலும் வேண்டும். பெத்தேல் தேவ சத்தத்தை கேட்கிற இடமாக இருக்கிறது. பெனியேல் ஒரு ஜெபிக்கிற அனுபவமாக இருக்கிறது. அங்கு அவர்கள் உருவாக்கப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. அங்குதான் உருவாக்கப்படுகிறார்கள். மறைவிடத்தில் வைத்து உருவாக்குகிறார். 2 பாயிண்ட் தான் முடிச்சுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த பெரிய காரியத்திற்காக உருவாக்குகிறார். நாம் உருவாக்கப்படவில்லை என்றால் இந்த கல்லை குறித்து பேச அவசியமே இல்லை. 1 ராஜாக்கள் இருக்கிற கல்லை குறித்து பேச வேண்டிய அவசியமே இல்லை. அந்த கல்லை உருவாக்குனவர், ஆலயத்துக்காக உருவாக்குனவர், அதே கல்லாக சபைக்கு கொண்டு வந்து நம்மளை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கல் ஆலயத்தை தாங்குகிற அஸ்திபாரம், ஒவ்வொரு மகிமை உள்ள ஸ்தலத்தை தாங்குகிறது. ஆமென். ஒவ்வொரு மகிமை உள்ள ஸ்தலத்தை தாங்குகிறது. நீ உண்மையாகவே கர்த்தரால் பிரித்தெடுக்கப்பட்ட கல்லாக இருக்கிறீனா, இந்த சபையை நீ தாங்கிக் கொண்டே இருப்பாய். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியத்தை நீ தாங்கிக் கொண்டே இருப்பாய். உருவாக்கின பிறகுதான் பெரிய லெவல் வருதுங்க. உருவாக்கின பிறகுதாங்க, அந்த கல்லெல்லாம் கொண்டு வந்த பிறகுதான் ஒரு ஆலயமே கட்டப்படுகிறது. நீ உருவாக்கப்பட்ட பிறகுதான் ஒரு பெரிய அதிசயமே உன் மேல நடக்குங்க. அநேக தேவ பிள்ளைகள் உருவாக்கப்படுவதற்கு, கர்த்தரால் உபயோகப்படுத்தப்படுவதற்கு அவ்வளவு இடம் கொடுக்கிறார்கள், சந்தோஷப்படுகிறார்கள். சிலர் கொஞ்ச நாள் உருவாக்கப்பட்ட பிறகு அதற்கு மேலே உருவாக்கப்படுவதற்கு இடம் கொடுப்பதே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. புரிஞ்சுதா? இல்ல, புரியலையா? தேவ பிள்ளைகள் உருவாக்கப்படுவதற்கு, கர்த்தரால் உபயோகப்படுத்தப்படுவதற்கு நல்ல இடத்தை கொடுக்கிறாங்க. ஆண்டவரே என்னை உருவாக்குங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க. சிலர் கொஞ்ச நாளில் உருவாக்கப்பட்ட பிறகு கொஞ்ச நாளில் ஐயோ போதும்பா, இதெல்லாம் போதும், இதுக்கு மேலே வேணாம் ஆண்டவர், ஆசீர்வாதம், நான் நல்லா தானே இருக்கிறேன். உருவாக்கப்படுவதற்கு இடம் கொடுப்பதில்லை. தயவு செய்து சொல்ற, உருவாக்கப்படுவதற்கு இடம் கொடுங்க. வாழ்நாள் முழுவதும் நம்மை அவர் உருவாக்கி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. எவ்வளவு உருவாக்கப்படுகிறோமோ அவ்வளவு பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்காக செய்ய வல்லவராக இருக்கிறார். எந்த அளவுக்கு உருவாக்கப்படுகிறோம் அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மளை என்ன பண்றாரு? பெரிய காரியத்தை நமக்காக செய்து கொண்டிருக்கிறார். அவர் உருவாக்குகிற மெத்தட், ஃபார்முலா, நம்பர் 1. 2வது, மறைவிடத்தில் வைக்கிறார். ஆமென். 3வது காரியம் சொல்ல போகிறேன். 1 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம். வெட்டின கல்கள் ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட பெரிதும் வெளியேற பெற்றதுமான கற்களை கொண்டு வர ராஜா கட்டளையிட்டான். ஆலயத்தை கட்ட சாலமோனின் சிற்பாசாரிகளும் ஈராமின் சிற்பாசாரிகளும் கிபிலி ஊராரும் அந்த மரங்களையும் கற்களையும் வெட்டி ஆயத்தப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. கற்களை வெட்டி ஆயத்தப்படுத்தினார்கள். 7வது வசனம், 6வது அதிகாரம் 7வது வசனம். அது பனி தீர்ந்து கொண்டு வரப்பட்ட கல். ஆமென்.
ஆமென். இது ஃபினிஷ் ஆன கல்லுங்க, முற்றிலுமான ஃபினிஷ் ஆன, பணி தீர்ந்து கொண்டு வரப்பட்ட கல். 6வது அதிகாரம் 7வது வசனத்துல முற்றிலுமாக உருவாக்கப்பட்டு ஆலயத்து அஸ்திபாரம் போடுவதற்கு கொண்டு வரப்பட்ட கல். ஹல்லேலூயா. கர்த்தர் சும்மாவை கொண்டு வந்தார் ஆலயத்துக்கு, உன்ன சும்மா கொண்டு வரல, நிறைய பிரச்சனையை கொடுத்து அவரை யோசிக்க வச்சு, உலகத்தெல்லாம் யோசிக்க வச்சு, நீ பெஸ்ட் ஃபார்முலாவை கண்டுபிடிச்சி சரி ஆலயத்துக்கு போய் பார்க்கலாம் என்று வந்திருக்கிறார். நோக்கம் தான் இது. இங்கே தான் கர்த்தர் உன்னை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெட்டின கல் எப்படி இருக்கும்? ஃபினிஷான கல் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அங்கிருந்து வெட்டி கொண்டு வராங்க, மறைவிடத்திலிருந்து, மலையிலிருந்து. வெட்டின கல் எப்படி இருக்கும்? ஃபினிஷான கல் முழுசமா உருவாக்கியாச்சு. இந்த கல் இந்த இடத்துல தான் இருக்கணும், இந்த கல் இந்த இடத்துல தான் இருக்கணும், இந்த கல் இந்த இடத்துல தான் இருக்கணும். உருவாக்குற கல் எப்படி இருக்கும்? அஸ்திபாரம் போடப்பட்ட இடத்திலே சுத்தியால் அடித்து ஆயுதங்களின் சத்தம் கூட கேட்கவில்லையாம். அங்கேயே முடிந்து விட்டது. எல்லாத்தையும் முடிச்சு கர்த்தர் கொண்டு வந்து நம்மளை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எதுக்காக? பெரிய காரியத்தை. நம்மள ஃபினிஷ் ஆனவங்க, நம்ம மறந்துடுறோம் அதை. கர்த்தர் ஆல்ரெடி நம்மளை உருவாக்கி முடித்து விட்டார். ஹல்லேலூயா. உருவாக்கி முடித்து விட்டார், நம்மளை பாலிஷ் பண்ணி வைத்து விட்டார். அதை நான் உபயோகப்படுத்தி கொள்ளுகிறேனா? ஆண்டவரே, தினமும் என்னை உபயோகப்படுத்துங்க, என்னை உருவாக்குங்க. எங்கேயோ வெட்டி எடுக்கப்பட்ட கல் ஃபினிஷ் ஆகப்படுகிறது. ஹல்லேலூயா. எங்கேயோ வெட்டி எடுக்கப்பட்டு கல்லுங்க. நினைச்சு பாருங்க உங்க லைனை, உங்க 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 வாழ்க்கையை நினைச்சு பாருங்க. எங்கேயோ பிறந்தீங்க, எங்கேயோ ஃபினிஷ் ஆகி கர்த்தர் சபையில உருவாக்கி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை பெரிய காரியத்துக்காக உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆமென். 3வது காரியம், உன்னை பெரிய காரியத்துக்காக உருவாக்கும் போது கர்த்தர் என்ன பண்றாரு? ஃபினிஷ் பண்றாருல, உன்னை மறுரூபமும் ஆக்குகிறார். உன்னை அந்த மறுரூபமாக்கப்படுகிறோம். ஆமென். முதல் நம்பர் 1 உன்னை உருவாக்குறதுக்காக, 2வது 3வது மறுரூபமாக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. தெளிந்த புத்தியா இருங்க. நீ வரும்போது கர்த்தர் உன்னை ஃபினிஷ் பண்ணி மறுரூபமாக்கி கொண்டு வந்து வைத்திருக்கிறாருங்க. சும்மா வைக்கல. நான் சும்மா ட்ரெஸ் பண்ணி வந்து இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற நினைச்சிருக்கிறீங்களா? உன்னை மறுரூபமாக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா. 3வது காரியம், பிரித்தெடுக்கிறார், மறைவிடத்தில் வைக்கிறார், மறுரூபமாக்குகிறார். இதுதான் கர்த்தர் நம்மை பெரிய காரியத்துக்காக உருவாக்குகிற வழிகள். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை பெரிய காரியத்துக்காக உருவாக்குகிற வழிகளே இதுதான். மறுரூபமாக்குகிறார் நம்மை. சும்மா இல்ல, மறுரூபமாக்கப்பட வேண்டும். எவ்வளவு மறுரூபமாக்கப்படுகிறோமோ அவ்வளவு உயர்வுகள், உயர்வான இடங்கள், உயர்வான ஸ்தானங்கள், ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டு. எவ்வளவுக்கு எவ்வளவு மறுரூபமாக்கப்படுகிறோம், எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம மறுரூபமாக்கப்படுகிறோமோ உயர்வான ஸ்தானங்கள் நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் நமக்கும் உண்டு. எவ்வளவுக்கு எவ்வளவு மறுரூபமாக்கப்படுகிறோமோ உயர்வான இடங்களை நமக்கு ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். மறக்காதீங்க. மறுரூபமாக்கப்படுவதற்கு இடம் கொடுக்கிறோமா? மறுரூபமாக்கப்படுவதா என்னன்னா என்ன பாஸ்டர்? புது ட்ரெஸ் போட்டு வரணுமா? மேக்கப் போட்டு வரணுமா? அப்படி பிரைட்டா வரணுமா? இல்லையே. அந்த பிரைட்னஸ் கர்த்தர் கேட்கல. உன்னுடைய உள்ளத்தின் மறுரூபமாக்கப்படுதலை கர்த்தர் கேட்கிறாரு. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் மாற்றப்படுகிறேனா? என்னுடைய குணங்கள், குணாதிசயங்கள் மாற்றப்பட்டு விட்டதா? இல்லை, இயேசுவை சும்மாவே சுமந்து கொண்டிருக்கிறேனா? யோசிப்போம். வல்லமையான வார்த்தைகளோடு கர்த்தர் பேசுகிறார். நாமே மறுரூபமாக்கப்படுவது வேறு, நாமே மறுரூபமாக்கப்படுவது வேறு. ஆனால் கர்த்தர் சில இடங்களிலே, சில வழிகளிலே நம்மளை வைத்து சில காரியங்களை கற்றுக் கொடுத்து நம்மளை மறுரூபமாக்குகிறார். ஹல்லேலூயா. சில காரியங்களிலே, சில இடங்களிலே நம்மளை உடைத்து, நம்மளை பாலிஷ் பண்ணி நம்மளை மறுரூபமாக்குகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு குயவனுக்கு களிமண்ணை கொடுத்தால் அதை அவனுக்கு தெரியும் அதை எப்படி மறுரூபமாக்க வேண்டும் என்று சொல்லி. ஒரு கார்பெண்டருக்கு ஒரு கட்டையை கொடுத்தீங்கன்னாக்கா அவனுக்கு தெரியும் அதை எப்படி மறுரூபமாக்கணும். அவர் ஒரு பொம்மையை செய்யணுமா, ஒரு கதவை செய்யணுமா தெரியும். ஆனா நம்மை உருவாக்கினவருக்கு மட்டும்தான் நம்மை மறுரூபமாக்க முடியும். மறுரூபமாக்க தெரியும். நம்மை உருவாக்கினவருக்கு மட்டும்தான் தெரியுங்க, வேற யாருக்குமே தெரியாது. நம்ம உருவாக்கினவருக்கு மட்டும்தான் தெரியும் உன்னை எப்படி மறுரூபமாக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லமையான கர்த்தரை இழந்துராதீங்க. இந்த வல்லமையான தேவனை இழந்துராதீங்க. உன்னை உருவாக்கினவரை இழந்துராதீங்க. உன்னை பிரித்தெடுத்தவரை இழந்துராதீங்க. உன்னுடைய வாழ்க்கையில மறுரூபமாக்குறவரை இழந்துராதீங்க. உன்னை மறைவிடத்துல வைக்கிறவரை இழந்துராதீங்க. ஆமென். பத்தலியே. ஹல்லேலூயா,
பயங்கரமான தொடப்பட்ட இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது, ஆண்டவரே எனக்காக தான் ஆண்டவரே, நான் கேட்காத ஆண்டவரே, நான் தெரியாத ஒரு காரியத்தெல்லாம் ஆண்டவரே எனக்கு கற்றுக் கொடுத்தீங்களே, எனக்குள்ள அழ வந்துகிட்டே இருந்தது. நான் இந்த செய்தியை எழுதும் போது இது எனக்காக தான் ஆண்டவரே, எனக்காக தான். இத்தனை வழிகளா இன்னைக்கு உட்காந்து அனலைஸ் பண்ணி பார்த்தா, இதுக்காக தான் என்ன பிரித்தெடுத்தீங்களா? இதுக்காக தான் இந்த பிரச்சனை எனக்கு கொடுத்தீங்களா? இதுக்காக தான் என்ன கஷ்டப்படுத்தினீங்களா? இதுக்காக தான் என்ன உடைச்சீங்களா? இதுக்காக தான் என்ன இயேசுவை காட்டினீங்களா? இதுக்காக தான் என்ன முட்டி போட வச்சீங்களா? இதுக்காக தான் என்ன 25 அதிகாரம் ஒரு நாள் வாசிக்க வச்சீங்களா? கர்த்தர் சொன்னாரு, ஆமா ஆமா, வேற ஒன்றும் இல்லை, நீ எனக்கு தேவை, நீ எனக்கு தேவை. நீ நிறைய பேரை போய் மறுரூபமாக்கணும், நீ போய் சொல்லு இதெல்லாம். அதுக்கு தான் நான் உன்னை உருவாக்கினேன். இவ்வளோ ரகசியம் இருக்குது உலகத்தில், இது எல்லாம் யாருக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. உன்னை உருவாக்குறதுக்கு ஒரு நோக்கம் இருக்குதுங்க. களிமண்ணை கொடுத்தா குயவன் செஞ்சிருவாருங்க. கார்பெண்டர்கிட்ட கட்டையை கொடுத்தா மரத்தால் ஒரு கதவை செஞ்சிருவாருங்க, விண்டோவை செஞ்சிருவாருங்க, என்ன வேணால் செய்வார். ஆனால் என்னை உருவாக்கினவருக்கு மட்டும்தான் என்னை எப்படி மறுரூபமாக்கணும்னு சொல்லிட்டு தெரியுங்க. என்னை எப்படி மறுரூபமாக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். நம்ம உட்காந்து இங்கே அசால்ட்டாக கேட்குறோம் இந்த வார்த்தையை. ஆவியானவர் எவ்வளோ துடிக்கிறார் தெரியுமா? அவர் சொல்கிறாரு, நான் உனக்காக தான் பேசிட்டு இருக்கிறேன் தெரியுமா, நான் உனக்காக தான் பேசிட்டு இருக்கிறேன் தெரியுமா, உனக்காக தான் நான் பேசிட்டு இருக்கிறேன் தெரியுமா. உனக்கு தெரியாது, பிகாஸ் ஐ லவ்ட் யூ so much. நான் உன்னை உருக்கமான இரக்கத்தால் உன்னை நேசித்தேன், உன்னை அநாதி ஸ்நேகித்தால நான் நேசித்தேன் சொல்லி உனக்காக பேசிட்டு இருக்கிறாரு, உனக்காக பேசிட்டாரு. நாமே நம்மை உருவாக்கினால் மறுரூபமாக்க முடியாதுங்க. நம்ம தோல்விதான் அடைவோம், நாம் தோல்வியை சந்திப்போம். நானே பெஸ்டா வந்துடுறேன், நானே இதை செஞ்சிருவேன், என்னால முடியும். நோ நோ, உன்னால முடியாது, நீ தோல்வி அடைவாய். கர்த்தர்கிட்ட மட்டும் உன் வாழ்க்கையை கொடுத்து பாரு, உன் வாழ்க்கையை கொடுத்து பாரு. ஸ்போர்ட்ஸ் 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 நம்பி ஓடினங்க நான். எல்லாருமே சொல்லிட்டாங்க, உனக்கு இங்கே வேலை கிடைக்கும், அங்கே வேலை கிடைக்கும், இவ்வளோ ஹைட்டு, என் சர்டிஃபிகேட் மட்டும் இவ்வளோ ஹைட்டு இருக்கும். உடைச்சாருங்க கர்த்தர். ஸ்டேட் பிளேயரு, டிஸ்ட்ரிக்ட் பிளேயரு, அந்த பிளேயரு, இந்த பிளேயர், இன்டர்நேஷ்னல் லெவலில் அடுத்தது போயிடணும் நீ எல்லாம் சொன்ன நாட்கள் உண்டுங்க. ஆனால் அவர் போட்ட ஃபார்முலாவே வேற, என் வாழ்க்கையில் அவர் போட்ட மெத்தடே வேறங்க. உடைச்சி எல்லாத்தையும் கொண்டு வந்து, நீ எனக்காக மறுரூபமாக்கப்படு, நான் உன்னை என்னுடைய கரத்தில் மறைத்து வைத்திருக்கிறேன், நீ எனக்காக உபயோகப்படுத்தணும். ஒரு நிமிஷம் நான் சொல்கிறேன், எவ்ரி யூத், இங்கே உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைங்க, பயப்படாத, பயப்படாத. என்ன 16 வயசுல ஆண்டவர் என்ன தேர்ந்தெடுத்தா, நான் தொட்டாருனாக்கா நீ பயப்படாத. ஒரு நிமிஷம் நீ யோசிக்காத, நான் செத்துருவேன், நான் சாகணும், இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கல, நீ யோசிக்காத. ஒரு நிமிஷம் சொல்லு, ஆண்டவரே இந்த வாழ்க்கையை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், இந்த வாழ்க்கையை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். எனக்கு தெரியல, ஐ டோன்ட் நோ ஹவ் டு ஹேண்டில் மை லைஃப், எனக்கு தெரியல ஆண்டவரே. யாரா இருந்தாலும் சரி நான் சொல்றேன், இந்த வாழ்க்கையை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், எனக்கு தெரியல, நீங்க எடுத்து நடத்துங்க, நீங்க எடுத்து நடத்துங்க ஆண்டவரே, நீங்க எடுத்து நடத்துங்கன்னு சொல்லுங்களேன். அவர் எடுத்து நடத்துற விதமே வேற, அவர் எடுத்து நடத்துற விதமே உன்னை மகிமைப்படுத்துவார் பாருங்க. நோபடி கேன் ஸ்டாப் வித் தட். யாராலையும் நிறுத்த முடியாது, அதை யாராலையுமே நிறுத்த முடியாது. உன் வாழ்க்கையை மறுரூபமாக்கி மாற்றி கொடுத்து உன்னை தெருவில் நடப்ப பாருங்க. இதுவா நீயா, நீயா ஃபெயில் ஆச்சு, அதுவா இதுவா, நீ எப்படி மாறிட்ட, இந்த பேரை வாங்கி தரலனா ஐ சேஞ்ச் மை நேம், என் பேரையை நான் மாத்திக்கிறேங்க, இந்த பேரை உனக்கு வாங்கி தருவார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லை, அவர் கையில் உங்கள் வாழ்க்கையை கொடுங்க, அவர் கையில் கொடுங்க, டெய்லி பேசுங்க அவர்கிட்ட, வேற எதையும் கேட்க மாட்டார் அவர். நம்ம உருவாக்குறவருங்க. அவர் தோல்வி தாங்க நம்ம சந்திப்போம், நம்மளே ட்ரை பண்ணா. நம்முடைய வில் பவர்ல எதையும் சாதிக்க முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு வில் பவர் இருக்குது, ஐ வில் வின். நான் சொல்றேன், உன்னால ஜெயிக்க முடியாது, உன்னால ஜெயிக்க முடியாது. உன்னுடைய சித்தத்தினால, வில் பவர்னால நீ ஜெயிக்க முடியாது. மத்தேயு 17வது அதிகாரம் 1-5 வசனங்கள். இயேசுவானவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகம் மறுரூபமாக்கப்படுகிறது, சூரியனை போல பிரகாசிக்கிறது, அவருடைய வஸ்திரம் மென்மையாக மாறுகிறது. ஜெபிக்கிறவர்கள் ஜெபிக்கிற இடத்துல இருந்து மறுரூபமாக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணி பாரு. டியர் யூத், வாலிப பிள்ளைங்க,
உங்க உட்கார இடத்துல, நீங்க இருக்கிற இடத்துல எத்தனை பேர் பார்க்குக்கு போலாம், பீச்சுக்கு போலான்றீங்க? அந்த இடத்தை உங்களுடைய ஜெப ரூமா, ஜெப அறையாக, ஜெபிக்கிற இடமாக மாற்றிக்கொள்ளுங்க. நிறைய நேரங்களில் நான் மாற்றினது உண்டு. என்னுடைய போகிற இடங்களிலெல்லாம் ஜெப நேரமாக மாற்றியது உண்டு. ஆமென், ஆமென், ஆமென். ஜெப நேரமாக மாற்றியது உண்டு. ஹல்லேலூயா. அவருடைய வஸ்திரம் மென்மையாக மாறிதான். அவர் தனியாக ஜெபிக்கும் போது ஜெபிக்கிற இடத்துல மறுரூபமாக்கப்படுகிறார். ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கேட்டு பாருங்க. என்னைக்காவது ஜெபிக்கிறவர்களே, ஜெபிக்காதவர்களை கேட்காதீங்க. ஜெபிக்கிறவங்க ஒருவரை கேட்டு பாருங்க. தினமும் ஜெபிக்கிறவர்களுக்கு நல்லா தெரியும், அவருடைய ஜெப வாழ்க்கை அவர்களை மறுரூபமாக்கும். அவருடைய ஜெப வாழ்க்கை அவர்களை மறுரூபமாக்கும். ஜெபிக்காமல் இருக்காதே, ஜெபிக்காமல் இருக்காதே சபையே, விசுவாசியே, வாலிப பிள்ளையே, பெரியவர்களே, ஜெபிக்காமல் இருக்காதீங்க. கர்த்தர் பேசிட்டு இருக்கிறாரு. நீ ஜெபித்தா மட்டும்தான் முன்னேற முடியும். ஜெபிக்கிற குருபங்கள் மறுரூபமாக்கப்படுகிறது. ஜெபிக்கிற சபைகள் மறுரூபமாக்கப்படுகிறது. ஜெபத்தில் வைத்து ஜெப ஆவியை கொடுத்து நம்மை மறுரூபமாக்கப்படுத்துகிறார். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17, 18. 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17வது 18வது வசனம், 17, 18. 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கே இருக்கிறதோ அங்கே விடுதலை உண்டு. அதுக்கு கீழே வசனம் பாருங்க. அந்த ஆவியானவர் நம்மளை மறுரூபமாகப்படுத்துகிறார், மறுரூபப்படுத்துகிறார். அந்த 17வது வசனம், 18வது வசனத்துல, அந்த மகிமையை கண்ணாடியினாலே காண்கிறது போல கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தராலே அதை சாயலாக மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம். ஆமென். அவரோடு பேசும்போது மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம். ஆமென். இந்த மறுரூபமாக்கப்படுகிறது ரட்சிக்கப்படாதவங்களுக்கு புரியாது, ஆண்டவரை நேசிக்காதவங்களுக்கு புரியாது, ஜெபிக்காதவங்களுக்கு புரியாது. நான் சொல்றேன், ஜெபிக்கிறவங்க, இந்த மறுரூபமாக்கப்படுகிறவங்க மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுவார்கள். அனுபவிங்க இதை. ஹல்லேலூயா. ஆவியானவராலே மறுரூபமாக்கப்படுகிறோம். ஜெபிக்கிற இடத்துல ஒரு மறுரூபம் உண்டு. அபிஷேகம் எந்த ஒரு மனுஷனையும் மறுரூபமாக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அபிஷேகம் பெறுவதற்கு முன் அந்த மனிதன் சாதாரணமாக தான் இருப்பான். ஜெபித்து விட்டு நீ அபிஷேகத்தினால ஜெபிக்கும் போது அந்த மனிதன் விசேஷித்தமான மனுஷனாக இருப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலிசாவுக்கு ஒரு பெயர் உண்டு. எலிசாவுக்கு ஒரு பெயர் உண்டு. சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா. ஹல்லேலூயா. எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்தவன். சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா எலியாவுடைய கைகளுக்கு தண்ணீர் வார்த்தவன். அதுதான் அவனுடைய பெயர். ஆனா அவன் எலியாவோடு சேர்ந்த உடனே ஒரு 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 15வது வசனம், எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கிய போது அங்கே அநேகர் காண்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், தேவ பிள்ளைகளோடு வைக்கிற ஐக்கியம் நம்மை மறுரூபமாக்கும். அல்லேலூயா. எலிசா எலியாவோடு சேர்ந்த பிறகு, அதற்கு முன்னாடி சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா, இப்பொழுது அவன் கையில தண்ணி ஊத்தின உடனே அவனோடு கூட சேர்க்கப்படும் போது அவன் மறுரூபமாக்கப்படுகிறான். அவனுடைய ஆவி எலியாவினுடைய ஆவி எலிசாவின் மேல் விழுகிறது. ஹல்லேலூயா. ஒரு ஃபெலோஷிப், ஒரு ஸ்பிரிச்சுவல் ஐக்கியம் உன்னை மறுரூபமாக்கும். ஆமென். ஹல்லேலூயா. உன்னை மறுரூபமாக்கும். நீங்க ஆலயத்துக்கு வந்து வெளியில போன உடனே, ஐயோ இன்னைக்கு நிம்மதியா இருக்கிறது, இந்த ஃபாரம் ஃபுல்லா நிம்மதியாக இருக்கிறது, அதே நம்ம ஃபாலோ பண்ணிக்கொண்டே இருக்கணும். ஆமென். ஆலயத்துக்கு வருவது உலகம் சொல்லும் ஒருவன் எப்படிப்பட்டவன் என்பது. உலகம் என்ன தெரியுமா சொல்லும்? ஒருவன் எப்படிப்பட்டவன் என்பதை நம்ம கண்டுபிடிக்கணும்னாக்கா அவனுடைய ஃப்ரெண்டு யாரு, எப்படிப்பட்டவன், யாரோடு பழகுகிறான், அதை வைத்து பார்க்க வேண்டும் அவன் எப்படிப்பட்டவன் என்று உலகம் சொல்லும். நான் சொல்றேன், யாரிடம் நம்ம ரொம்ப பழகிறோமோ அவர்களுடைய குணமும் குணாதிசயங்களும் நம்மளை தாக்கிக்கொள்ளும். ஆனா நான் சொல்றேன், நல்ல ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளோடு, ரோல் மாடலா இருக்கிறவர்களோடு ஐக்கியம் வைத்துக் கொள்ளும் போது அந்த ஐக்கியம் நம்மை மறுரூபமாக்கும். அல்லேலூயா. டிஸ்டர்ப் ஆகாதீங்க, டிஸ்டர்ப் ஆகாதீங்க, டிஸ்டர்ப் ஆகாதீங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளோடு, தெய்வ பிள்ளைகளோடு ஐக்கியம் வைத்துக் கொள்ளுங்க. அந்த ஐக்கியம் ஆண்டவர் ஜெபிக்கிறவர்களோடு ஐக்கியம் வைத்துக் கொள்ளுங்க. ஜெபிக்காதவர்களோடு ஐக்கியம் வைத்துக் கொள்ளும் போது அவர்களிடத்தில் இருக்கிற ஆவி உன்னை தாக்கும். ஹல்லேலூயா. அவர்களிடத்தில் இருக்கிற ஆவி உன்னை தாக்கும். ஜெபிக்காதவர்களோடு கூட இருக்கிற ஆவி உங்களை தாக்கும்.
ஆனால் நீ ஜெபிக்கிறவர்களோடு ஐக்கியம் வைத்துக் கொள்ளும் போது அந்த ஐக்கியம் உன்னை மறுரூபமாக்கும். நல்ல மனிதர்கள், ஜெபிக்கிறவர்கள், பரிசுத்தவான்கள், தேவனோடு வைராக்கியமாய் இருப்பவர்கள், நல்ல மனிதர், அந்த மாதிரி மனிதரோடு பழகுங்கள். ஊழிய வாஞ்சை இருக்கிறவர்களோடு கூட பழகுங்கள். நல்லத்தை சொல்லி கொடுப்பவர்களோடு பழகுங்கள். உங்கள் உயர்வை பற்றி பேசுகிறவர்களோடு பழகுங்கள். ஹல்லேலூயா. உங்க உயர்வை யாருன்னா வந்து பேசுவாங்களா? அப்படி இருக்கிறாங்க ஜனங்க. உங்க உயர்வை குறித்து பேசுறவங்க யாருன்னா இருக்கிறாங்களா? பொறாமப்பட்டுக்கிட்டு போவாங்க, உங்க உயர்வை பத்தி பேச மாட்டாங்க. ஆனா அப்படி பேசுகிற, நல்ல ஜெபிக்கிற ஆவி உள்ள ஆத்துமாக்களோடு பேசுங்க. அந்த ஆவி உங்களை மறுரூபமாக்குங்க. அந்த ஆவி உங்களை மறுரூபமாக்குங்க. கர்த்தர் விட மாட்டாரு. சிலர் நம்மை இடற வைக்கிறவர்கள் இருக்கிறார்கள். சிலர் நம்மை கட்டி எழுப்புவார்கள். ஹல்லேலூயா. அந்த கட்டி எழுப்புறவர்கள் தான் நமக்கு தேவை நம்முடைய வாழ்க்கையில. அந்த ஐக்கியமே நம்ம எப்படி எழுப்போனாக்கா, ஒரு பெரிய காரியத்துக்காக நம்மளை கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஒரு பெரிய காரியத்துக்காக கர்த்தர் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். எப்படி எல்லாம் உருவாக்குகிறார்? once again பிரித்தெடுக்கிறார், மறுரூபமாக்குகிறார். நல்லா திருப்பி சொல்லுங்க, பிரித்தெடுக்கிறார். சத்தமா பெரியவங்களா சொல்லுங்க. தேவ சித்தம் நிறைவேற கண்டிப்பாக சொல்றோம். நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறணும்னாக்கா, அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, அவன் நடுங்கி திகைத்து, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் ஆண்டவரே என்று கேட்டானாம். பவுல் நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்டார். தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு மனுஷனும் மனுஷியும் கர்த்தரால் உருவாக்கப்பட்டு பயன்படுத்தப்படுவார்கள். ஹல்லேலூயா. ஒரு சின்ன கதையை லாஸ்டா சொல்லிட்டு முடிக்கிறேன். தெய்வ சித்தம் எதுக்கு முக்கியம் என்று. ஒரு சர்ச்சில் ஒரு இளம் வாலிபன் இருந்தான். அவனுக்கு திருமணம் ஆகாமல் இருந்தது. ஒரு பெண்ணை பார்த்து காட்டினாங்க. நிறைய வாலிப பசங்களாம் இருக்கிறீங்க, கவனிங்க. அவனுக்கு வந்து ஒரு பொண்ணை பார்த்து காட்டினாங்களாம். காட்டின உடனே என்ன அந்த தம்பி என்ன சொன்னானா, பாஸ்டர் 3 நாள் டைம் கொடுங்க, நான் ப்ரேயர் பண்ணிட்டு வரேன் அப்படின்னா. சரி பாஸ்டர் 3 நாள் டைம் கொடுத்தாரு. 3 நாள் கழித்து வந்து சொன்னான், பாஸ்டர் அந்த பொண்ணுக்காக நான் ஜெபம் பண்ணி பார்த்தேன், தெய்வ சித்தம் இல்லை பாஸ்டர், எனக்கு வேண்டாம் பாஸ்டர் சொல்லிட்டான். ஓகேவா, நம்பர் 1 தெய்வ சித்தம் இல்லைன்னு சொல்லிட்டான். 2வது திருப்பி பாஸ்டர் நினைச்சாரு, ஓ இவன் அழகான பெண்ணை கேட்குறான் போல, இவனுக்கு ஒரு ரொம்ப அழகான பொண்ணு தேவை போலன்னு சொல்லிட்டு ஒரு அழகான பெண்ணை காட்டினாராம். திருப்பி அவன் சொன்ன உடனே பாஸ்டர் கூப்பிட்டு சொன்னாரா, தம்பி நல்ல ஒரு அழகான பெண்ணு வந்து இதுப்பா பாருப்பா. அவன் உடனே பாஸ்டர்கிட்ட ஆஸ் யூஷுவல் சொல்கிற மாதிரி, பாஸ்டர் எனக்கு வந்து 3 நாள் டைம் கொடுங்க பாஸ்டர். சரி 3 நாள் எடுத்துக்கப்பா, ஜெபம் பண்ணிட்டு வரேன் பாஸ்டர். ஜெபம் பண்ணிட்டு வந்து அந்த அழகு பொண்ணை பார்த்து சொன்னானா, பாஸ்டர் இல்லை பாஸ்டர் இதுவும் தேவ சித்தம் இல்லை அப்படின்ட்டு. அடப்பாவி எனக்கு மனசுக்குள்ளே சொல்லிக்கிறீங்களே, இது எடா வேணும், நானாக தான் டபுக்குன்னு போய் பிடிச்சிப்பேன்டா, என்னடா இதுன்றீங்களா. அவன் சொன்னானா, இது தேவ சித்தம் இல்லை பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டானான். சரி பாஸ்டருக்கு ஒரே என்னடா இது, அழகு பொண்ணை நம்ம காட்டி பார்த்தோம், இதையும் அவன் இது பண்ண மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு தேவ சித்தம் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவன் ஒரு வேளை கவர்மெண்ட்டில் வேலை செய்கிற பொண்ணை கேட்குறான் போல அப்படின்னு சொல்லி, நல்ல கவர்மெண்ட்டில் வேலை செய்கிற பொண்ணா, நல்ல சம்பளம் வாங்குகிற பொண்ணை பார்த்து கொண்டு வந்து, இந்த மாதிரிப்பா இந்த பொண்ணு நல்ல சம்பளம் வாங்குது, இந்த கவர்மெண்ட்டில் வேலை செய்யுது, நீ என்னப்பா சொல்கிற, 3 நாள் டைம் கொடுங்க பாஸ்டர், இந்த தடவையும் 3 நாள் டைம் கொடுங்க பாஸ்டர். சரி பாஸ்டர் எடுத்துக்கப்பா, 3 நாள் டைம் எடுத்துக்கோ, நான் வெயிட் பண்ணுறேன்ப்பா. 3 நாள் கழிச்சு வந்து சொன்னாராம், இல்லை பாஸ்டர் தேவ சித்தம் இல்லை. அடப்பாவி கவர்மெண்ட்டில் வேலை செய்கிற பொண்ணு கூடவா. எல்லாருக்கும் கோவம் வந்துருச்சான். இப்போ உங்களுக்கெல்லாம் எப்படி கோவம் வருது இல்லை, எல்லாம் வாலி பசங்க மனசுக்குள்ளே நினச்சினுக்கிறீங்களா, அடப்பாவி கவர்மெண்ட்டில் வேலை நான்லாம் உட்காந்துக்கிறேன், யாருன்னா கிடைப்பாங்களான்னு கவர்மெண்ட்டில் வேலை செய்கிற பொண்ணு, அழகு பொண்ணு கிடைக்குமான்னு உட்காந்துக்கிறேன், நீ நாடா வேணான்னு சொல்லி உங்களை மதியே தான் அங்கே இருக்கிறவங்க திட்டினாங்களாம். உங்களை மதியே தானா, உங்களை மாதிரியே தான் திட்டினாங்களாம். அங்கே இருக்கலாம் பாஸ்டர் கூட திட்டினாராம். அப்படியே என்னடா இவனுக்கு நல்ல பொண்ணை 3 பொண்ணை காட்டினேன், வேணான்னு சொல்கிறான், என்னடா இதுன்னு. அப்புறம் சபையில் கோபம் வந்துட்டு அவருக்கு என்ன பண்ணாரா, 2 கண்ணுமே ஒரு பாப்பாக்கு அங்கே தெரியாதான், 2 கண்ணுமே தெரியாதான். அந்த பெண்ணை காட்டி, டேய் அந்த பொண்ணை கட்டிக்கிறியாடா அப்படின்னாராம். பாஸ்டர் 3 நாள் டைம் கொடுங்க அப்படின்னானா. சரி பாஸ்டர் 3 நாள் டைம் கொடுத்தாராம். பாஸ்டர் 3 நாள் வந்து, பாஸ்டர் இதுதான் தேவ சித்தம், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா. சபையே ஆடி போச்சான். அடா பாவி, இவ்வளோ படிச்சிருக்கிறிய, இவ்வளோ நல்லா இருக்கிறிய, 2 கண்ணும் தெரியாத ஒரு பொண்ணை கட்டிக்கிற சொல்லிட்டு வீட்டிலலாம் பயங்கர கோவம். அந்த கிளை சபைகளுக்கெல்லாம் அந்த நியூஸ் பரவிச்சான். நிறைய பேர் சந்தோஷப்பட்டாங்களாம். ஒரு தம்பி வாழ்க்கை கொடுக்குறாரு, இது மாதிரி அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்குறாரு, அந்த பொண்ணை கட்டிக்கிறேன்னு சொல்கிறாரு அப்படின்ட்டு நல்லா சந்தோஷப்பட்டாங்களாம். நல்லா கவனிங்க,
திருமணம் சூப்பராக நடந்தது. அந்த 2 கண்ணுமே தெரியாத பெண்ணோடு கூட நல்ல படித்த தம்பிக்கு திருமணம் நடந்தது. நடந்த உடனே அன்னைக்கு அந்த 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 முதல் இரவில் 2 பேரும் கையை பிடிச்சி ஜோபிக்க ஆரம்பிச்சாங்களாம். ஜோம் பண்ணும் போது ஆவியானவர் அந்த பையனை ஏவி விட்டாராம். மகனே, நீ திருமணம் பண்ண அந்த பெண் மேல கையை வச்சு ஜோம் பண்ணு, அது கண்ணு மேல கையை வச்சு ஜோம் பண்ணுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஏவினாராம். பரிசுத்த ஆவியானவர் அந்த முதல் இரவில் அவங்க மேல கையை வச்சு ஜோம் பண்ணும் போது அந்த ஸ்பாட்ல 2 கண்ணும் திறக்கப்பட்டுச்சாங்க. தாங்க தேவ சித்தம். உன்னை உருவாக்குறதுக்கு கர்த்தர் ஒரு தேவ சித்தத்தை வச்சிருக்கிறாரு. உன்னை உருவாக்குறதுக்கு, உன்னை உபயோகப்படுத்துவதற்கு, உன்னை உருவாக்கி உன்னை பிரித்தெடுத்து மறைவிடங்களில் வைத்து உன்னை மறுரூபமாக்கி ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார். பத்தியா, த பெஸ்ட்டை நீ செய்யணும் கர்த்தருக்கு, த பெஸ்ட்டை நீ கொடுக்கணும் ஆண்டவருக்கு, த பெஸ்ட்டை நீ வாழணும். த பெஸ்ட்டை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். இன்னைக்கு உபயோகப்படுத்திக் கொள்ளுங்க. த பெஸ்ட் வார்த்தையை இன்னைக்கு ஆண்டவருக்கு உபயோகப்படுத்திக் கொள்ளுங்க. எழுந்திருந்து நம்ம செபிப்போம். நல்ல ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். எங்களுக்கு கொடுத்த வார்த்தைக்காக நன்றி ராஜா. நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், மறுரூபமாக்கப்பட்டவர்கள், மறைவிடங்களிலே வைக்கப்பட்டவர்கள். எல்லாரும் காரங்களை உயர்த்தி சொல்லுவோம், உங்க சித்தத்துக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க, வாலிப பிள்ளைங்க எல்லாருமே சொல்லுங்க, பெரியவங்க எல்லாருமே சொல்லுங்க, உங்க சித்தத்துக்கு எங்களை கொடுக்கிறோமே. உங்களுடைய சித்தப்படி எடுத்து உபயோகப்படுத்துங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். தயவு செய்து உட்காரலாம்.